ஜபம் இருக்குன்னு இன்னைக்கு வந்திருக்க எல்லாருமே நாங்கள் இயேசு நாமத்தில் என்ன செய்கிறோம்? வாழ்த்துகிறோம். நாம் தேவனை ஆராதிக்க போகிறோம். தேவனை நாம் ஆராதிக்கும் பொழுது தேவனை ஆராதிக்கிற இடம் தேவனுடைய பிரசன்னத்தால் நிறைந்திருக்கணும். அல்லேலூயா. நமக்கு கடவுள் தாங்க முக்கியம், மனுஷங்க முக்கியம் கிடையாது. தேவனுடைய பிரசன்னம் இந்த இடத்துல இருக்கணும். தேவனுடைய மகிமை இந்த இடத்துல இருக்கணும். தேவனுடைய வல்லமை இந்த இடத்துல இருக்கணும். நம் தேவனை ஆராதிக்கும் போது அப்படிப்பட்ட காரியங்களோட நம்ம ஆராதிக்கணும். அந்த ஆராதனைக்கு நம்ம ஒப்பு கொடுக்கணும். மனுஷர்கள் சேர்ந்து தேவனை ஆராதிப்பதை தேவன் விரும்புகிறார். அந்த ஆராதனை அலட்சியமாக நினைக்கிறவங்களை தேவன் விரும்ப மாட்டார். நீங்க 1 சாமுவேல் 7ஆம் அதிகாரத்துல பாத்தீங்கன்னா 2ஆம் வசனத்துல இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தரை நோக்கி என்ன செய்து கொண்டிருந்தார்களாம்? புலம்பிக் கொண்டிருந்தார்களாம். கர்த்தரை நோக்கி புலம்பிக் கொண்டிருந்த நேரம், அந்த நேரத்துல தான் சாமுவேல் தீர்க்கதரிசி சொல்றாரு, உங்கள் முழு இருதயத்தோடும் உங்கள் முழு ஆத்மாவோடும் விக்கிரகத்துடைய காரியங்களை எல்லாம் என்ன செய்யுங்க? விலக்கி விட்டு உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு என்ன செய்யுங்க? ஆராதனை செய்யுங்கள். அப்பொழுது உங்கள் சத்துருக்களின் தொல்லையிலிருந்து ஆண்டவர் உங்களுக்கு என்ன செய்வார்? விடுதலை கொடுப்பார். அல்லேலூயா. எனவே ஆராதனை நேரம் ரொம்ப முக்கியமானது. இதுவரைக்கும் நீங்க அலட்சியமா இருந்திருக்கலாம், அங்க போயிருக்கலாம், இங்க போயிருக்கலாம், உங்க இஷ்டத்துக்கு அலைஞ்சிருக்கலாம். ஆனா தேவனை ஆராதிக்கிற நேரத்தில் உண்மை உள்ளவர்களாய் இராமல், ஒழுக்கம் உள்ளவர்களாய் இராமல், சத்தியத்திற்கு கீழ்ப்படிந்தவர்களாய் இராமல், ஏதோ கடமைக்காக தேவனை நீங்கள் ஆராதிப்பீர்களானால் நிச்சயமாகவே தேவனுடைய பிரசன்னத்தை நீங்கள் உணர முடியாது. உங்க பக்கத்துல இருக்கிறவங்க உண்மையா ஆராதிப்பாங்க, அவங்க மேல தேவனுடைய பிரசனம் இறங்கும். அந்த பிரசனம் எனக்கும் கிடைக்கும் நினைக்காதீங்க. பிரசனம் என்பது வேறு. தேவனுடைய பிரசனம், தேவனை யார் உண்மையிலே ஆராதிக்கிறார்களோ அவர்கள் மீது தான் அந்த பிரசனம் இறங்கும். நாம் அதற்காக நாம் இப்பொழுது தேவனை ஆராதிக்கும்படி நாம் எழுந்திருந்து நாம் இன்மை யாரும் அங்கெங்கயும் போக கூடாது. அப்படியே தேவனை நம்ம ஆராதிக்கிற நேரம் முழு மனதோடு உங்களுடைய சிந்தனை எல்லாம் இந்த ஆல்டரை பார்த்து தான் இருக்கணும். உங்களுடைய கவனங்கள் எல்லாம் அந்த சிலுவையை பார்த்து தான் இருக்கணும். அந்த சிலுவையில் இருக்கிற இயேசு நோக்கி தான் இருக்கணும். நம்ம அதுக்காக ஒப்பு கொடுக்க போகிறோம். ராஜா உன் பிரசன்னம் போதுமே. 667வது பாடல் புத்தகத்திலே 667வது பாடல். எங்களோடு சேர்ந்து தேவனுடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்தும்படி ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிக்க போகிறோம், துதிக்க போகிறோம். ராஜா உம் பிரசன்னம் போதுமையா, இப்போதும் எனக்கு போதுமையா. ராஜா உம் பிரசன்னம் போதுமையா, இப்போதும் எனக்கு போதுமையா. பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம் 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 தேவ. கரம் பிடித்த நாயகரே, கரம் பிடித்த நாயகரே, கரம் பிடித்த நாயகரே, கைவிடாத தூயவரே, கைவிடாத தூயவரே. பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம். ஆஹா பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம். ஆட்கொண்ட அதிசயமே, ஆட்கொண்ட அதிசயமே, ஆறுதலே அடைக்கலமே, ஆறுதலே அடைக்கலமே. பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம். ஆஹா பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம். ராஜா ராஜா பிரசன்னம் போதுமையா, எப்போதும் எனக்கு போதுமையா.
ராஜா உம் பிரசன்னம் போதுமையா, எப்போதும் எனக்கு போதுமையா. பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம், பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம். தேவனுடைய பிரசன்னத்துல நம்ம நிறைஞ்சிருக்கணும். அது பனி போல ஒரு குளிர்ச்சியானதான். அந்த பனி போன்ற ஒரு குளிர்ச்சி நம்ம மேல இறங்கணும். நம்முடைய உச்சம் தலை மீது அந்த அபிஷேகம் இறங்கணும். அந்த வல்லமையினுடைய அபிஷேகம், அதுதான் அந்த பிரசன்னம். இந்த இடத்துல தேவன் பிரசன்னமா இருக்கிறாரு. அநேகர் இந்த இடத்துக்கு ஜெபத்துக்கு வர்றவங்க சொல்லுவாங்க, உங்க இடத்துக்குள்ள வந்த உடனே இது சிலிர்க்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அது வர்றவங்களுக்கு தான் தெரியும் சிஸ்டர். அந்த வாஞ்சோடு வந்திருக்கிறவங்க, இன்னைக்கு இந்த இடத்திற்கு போனா எனக்கு நன்மை நடக்கணும் இயேசுவை நம்பி வர்றவங்க, எங்களை அல்ல இயேசுவை நம்பி. இங்க இருக்கிற நீங்களும் எங்களை அல்ல இயேசுவை நம்பி இந்த இடத்துல இருப்பீங்கன்னா, இப்ப நீங்க மனம் திரும்பி இயேசுதான் எனக்கு எல்லாம் சொல்லிட்டு இருப்பீங்கன்னா, அந்த பிரசன்னம் உங்க மீது இறங்கும், அந்த மகிமை உங்கள் மீது ஊற்றப்படும். அப்ப நீங்க ஜெயிப்பீங்க, நீங்க சாதிப்பீங்க. உங்களால முடியாத காரியம் ஒன்றுமே இருக்காது. சாத்தானை ஓட ஓட துரத்துவீங்க. பிசாசு உங்களை கண்டா தலை தெறிக்க ஓடுவான். உங்கள் சத்துருக்கள் தண்ணீர் தெறித்து ஓடுவதை போல ஓடி போவாங்க. ஐயோ, என்னுடைய வாசல்கள் எல்லாம் அடைக்கப்பட்டிருக்கு நீங்க நினைச்சிட்டு இருப்பீங்க. இன்னைக்கு தேவனுடைய பிரசனத்தில் நீங்க நிறையும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா ஆண்டு சொல்லுவாரு, உன் வாசலை நான் திறந்திருக்கிறேன். மனிதன் கதவை அடைப்பான், என் இயேசு உங்கள் ஆசீர்வாத கடை திறப்பார். அல்லேலூயா. நம்ம அவரை துதிக்கணும். அவரு நம்ம மேல ரொம்ப ஆசையா இருக்கிறாரு. ஆண்டவர் நம்மளை ரொம்ப நேசிக்கிறவர். ஆண்டவர் நமக்காக கண்ணீர் விடுகிற கர்த்தர், நம்மை ரொம்ப நேசிக்கிறவர். அவர் சொல்றார், நான் உன் தேவனாகிய கர்த்தனாகிய நான் உன் மீது அன்பு கூர்ந்து, உன் மீது அன்பு கூர்ந்து, உன் கற்பத்தின் கனி, உன் மிருக ஜீவனின் பலன் எல்லாவற்றையும் ஆசீர்வதிப்பேன். வியாதிகளை உன்னை விட்டு நான் விலக்குவேன். உன் சத்துருக்களுக்கு நான் நீதி செய்வேன் ஆண்டவர் சொல்லி இருக்கிறாரு. அந்த நம் மீது அன்பு கூறுகிற இயேசு மீது யாருக்கெல்லாம் ஆசை? கொஞ்சம் கைகளை உயர்த்தி காட்டுங்களேன். எனக்கு இயேசுனா ரொம்ப ஆசை, இயேசுனா எனக்கு ரொம்ப பிரியம், நான் இயேசுவை நேசிக்கிறேன். I love you Jesus, I love you Jesus. நான் அந்த உலகத்தை நேசிக்கல, உலகத்துல உள்ளவங்க மேல நான் என்னுடைய இதயத்தை கொடுக்கல. என் இயேசுவுக்காக, என் இயேசுவுக்காக. உங்க இயேசு மீது எங்க அன்பு காட்டுங்க. உங்க ஆசை, உங்க பாசம், உங்க சொத்து எல்லாமே உங்களுக்கு இயேசுவா இருந்தா, உலகத்துல உங்களை விட கோடீஸ்வரன் யாருமே இருக்க முடியாது. இந்த உலகமே உங்களுக்கு தான். அல்லேலூயா. இந்த உலகத்தை ஆளுகை செய்யக்கூடிய அதிகாரத்தை கர்த்தர் கொடுப்பார். அவருக்கு ஆண்டவர்கிட்ட ஒப்புக்கொடுங்க. ஆண்டவரை, எனக்கு உங்களை விட்டா இந்த உலகத்துல யாருமே இல்லப்பா. அப்பா இருக்காங்க, அம்மா இருக்காங்க, சித்தி இருக்கா, சித்தப்பா, மாமா எல்லாரும் நல்லா இருக்காங்க. நிலையான அன்பு கிடையாது. மனிதரின் அன்பு தனிந்து போகும். எனக்கு இயேசுவை விட்டா யாருமே இந்த உலகத்துல எனக்கு இல்ல அப்படின்னு யாரெல்லாம் சொல்றீங்களோ அவங்கள ஒருத்தரையும் இயேசு கைவிட மாட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க, அல்லேலூயா. எனக்கு உம்மை விட்டா யாரும் இல்லப்பா, உங்க அன்பு விட்டா எதுவும் இல்லப்பா. எங்களோடு சேர்ந்து கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். எனக்கு உம்மை விட்டா யாரும் இல்லப்பா, உங்க அன்பை விட்டா எதுவும் இல்லப்பா. எனக்கு உம்மை விட்டா யாரும் இல்லப்பா, உங்க அன்பை விட்டா எதுவும் இல்லப்பா. என் ஆசை நீங்கப்பா, என் தேவை நீங்கப்பா, என் சொந்தம் நீங்கப்பா, என் சொத்து நீங்கப்பா. என் ஆசை நீங்கப்பா, என் தேவை நீங்கப்பா, என் சொந்தம் நீங்கப்பா, என் சொத்து நீங்கப்பா.
காண்கின்ற எல்லாம் ஒரு நாள் கரைந்து போகுமே, தொடுகின்ற எல்லாம் ஒரு நாள் தொலைந்து போகுமே, காண்கின்ற எல்லாம் ஒரு நாள் கரைந்து போகுமே, தொடுகின்ற எல்லாம் ஒரு நாள் தொலைந்து போகுமே. என் ஆசை நீங்கப்பா, என் தேவை நீங்கப்பா, என் சொந்தம் நீங்கப்பா, என் சொத்து நீங்கப்பா, என் ஆசை நீங்கப்பா, என் தேவை நீங்கப்பா, என் சொந்தம் நீங்கப்பா, என் சொத்து நீங்கப்பா. எனக்கு பொம்மை வீட்டா யாரும் இல்லப்பா, உங்க அன்பை வீட்டா எதுவும் இல்லப்பா. எனக்கு பொம்மை வீட்டா யாரும் இல்லப்பா, உங்க அன்பை வீட்டா எதுவும் இல்லப்பா. என் ஆசை நீங்கப்பா, என் சொந்த நீங்கப்பா, என் சொந்தம் நீங்கப்பா, என் சொத்து நீங்கப்பா, என் ஆசை நீங்கப்பா, என் தேவை நீங்கப்பா, என் சொந்தம் நீங்கப்பா, என் சொத்து நீங்கப்பா. உலகத்தின் செல்வம் எல்லாம் நிலையாய் நிற்குமா, அழியாத செல்வம் நீரே போதும் இயேசுவே. ஓ, உலகத்தின் நிலையாய் நிற்குமா, அழியாத செல்வம் நீரே போதும் இயேசுவே. என் ஆசை நீங்கப்பா, என் தேவை நீங்கப்பா, என் சொந்தம் நீங்கப்பா, என் சொத்து நீங்கப்பா, என் ஆசை நீங்கப்பா, என் தேவை நீங்கப்பா, என் சொந்தம் நீங்கப்பா, என் சொத்து நீங்கப்பா. எனக்கு பொம்மை வீட்டா யாரும் இல்லப்பா, உங்க அன்பை வீட்டா எதுவும் இல்லப்பா. எனக்கு பொம்மை வீட்டா யாரும் இல்லப்பா, உங்க அன்பை வீட்டா எதுவும் இல்லப்பா. என் ஆசை நீங்கப்பா, என் சொந்த நீங்கப்பா, என் சொத்து நீங்கப்பா, என் எல்லாரும் சேர்ந்து சொல்லுமா. என் ஆசை நீங்கப்பா, என் சொந்த நீங்கப்பா, என் சொத்து நீங்கப்பா, என் சொத்து நீங்கப்பா. எனக்கு இந்த உலகத்துல என் ஆசை, என் தேவை, என் சொந்தம், என் சொத்து எல்லாமே நேசத்தான், எல்லாமே நேசத்தான். ஆனால் ஒரு காலத்துல நான் வேலூர்ல ஆபீஸ்ல வேலை பத்திரிகை ஆபீஸ்ல வேலை பார்க்கும்போது இந்த உலகத்தில் உள்ள காரியம், நான் அப்படி ஏறுவேன், இப்படி போவேன், அந்த ஃபிளைட்ல போவேன், இப்படிலாம் வருவேன்னு பெரிய பெரிய கனவுலாம் கண்டது தான் மிச்சம். ஒண்ணு கூட நடக்கல, ஒண்ணு கூட நடக்கல. இந்த உலகத்துல நம்ம நினைக்கலாம், நான் இப்படி சாதிக்க போறேன், அப்படி சாதிக்க போறேன், நான் அப்படி பண்ணுவேன், இப்படி பண்ணுவேன், அப்படி ஆயிடுவேன், இப்படி ஆயிடுவேன். நீங்க அப்படி நினைச்சுக்கிட்டே இருக்கலாம். உங்க ஆசை எல்லாமே எப்படி இருக்கும்? இந்த ஆசை, உங்க ஆசை உலகத்தை பற்றி கொண்டிருக்குமானால், உங்க ஆசை உலகத்தினுடைய மனிதர்களை பற்றி கொண்டிருக்குமானால், உங்கள் ஆசை உலகத்தில் உள்ள பொருட்களை பற்றி கொண்டிருக்குமானால், உங்கள் ஆசை உலகத்தில் முன்னேறுவதை குறித்து பற்றி கொண்டிருக்குமானால் அது வீண் என்று வேதம் சொல்கிறது. ஆண்டவர் சொல்றாரு, நீ என் மேல ஆசை வைய, ஆண்டவரை நீங்க நேசிங்க, ஆண்டவர் மேல ஆசை, எனக்கு எல்லாம் அவர் தான் சொல்லுங்க, அவர் உங்களுக்கு எல்லாமாக இருப்பார். அல்லேலூயா. பைபிள் சொல்லுகிறது, உன் தேவைகள் இன்னதென்று நான் அறிந்திருக்கிறேன். வேதம் சொல்லுகிறது, உன்னை நான் என் உள்ளங்கையில் வைத்திருக்கிறேன். ஆண்டவர் சொல்லுகிறார், உன் மீது என் கண்களை வைத்திருக்கிறேன். ஆண்டவர் சொல்லுகிறார், என் கண்கள் உன் மீது நோக்கமாக இருக்கிறது. ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன்னை விசாரிக்கிற கடவுள். எல்லாவற்றையும் ஆண்டவர் சொல்லிட்டு சொல்றார், ஏற்ற காலத்தில் நான் உனக்கு எல்லாவற்றையும் நேர்த்தியாக செய்வேன். எதை குறித்து நீங்க கவலைப்படாதீங்க, ஆண்டவர்கிட்ட ஒப்புக்கணுங்க. என் ஆசை நீங்க தான். யாரெல்லாம் சொல்றீங்க அப்படி? ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, என் ஆசை நீங்க தான். இயேசுவே சொல்லுங்களேன், வாய் திறந்து சொல்லுங்களேன். வாலிப வயசுல
டீனேஜ் பருவத்தில் ஆசைகள் எங்கெல்லாமோ வரும், எப்படி இல்லாம வரும். கண்களில் காண்பதெல்லாம் ஆசையா இருக்கும். வேண்டாம், உங்கள் முன்னாக நிற்க வேண்டியது இயேசு ஒருவர் மாத்திரமே. உங்கள் இதயத்தில் நீங்க வைக்க வேண்டிய ஒரு பொக்கிஷம் ஜீசஸ் கிரைஸ்ட் ஒன்லி. அவர் தான் உங்கள் தேவைகள் எல்லாம். பக்தன் பாடினா, என் ஆசையெல்லாம் நீர்தானப்பா, என் தேவையெல்லாம் நீர்தானப்பா, ரட்சகரே இயேசுநாதான் சொல்லி இவ்வளவு அழகான அந்த பாடல் ஒப்பு கொடுப்போம்மா. ஆசையெல்லாம் நீர்தானையா, தேவையெல்லாம் நீர்தானையா, ஆசையெல்லாம் நீர்தானையா, தேவையெல்லாம் நீர்தானையா, ரட்சகரே இயேசுநாதா, தேவையெல்லாம் நீர்தானே, ரட்சகரே இயேசுநாதா, தேவையெல்லாம். மீண்டும் ஒரு காய் படிப்போமா. ஆசையெல்லாம் நீர்தானையா, தேவையெல்லாம் நீர்தானையா, ஆசையெல்லாம் நீர்தானையா, தேவையெல்லாம் நீர்தானையா, ரட்சகரே இயேசுநாதா, தேவையெல்லாம் நீர்தானே, ரட்சகரே இயேசுநாதா, தேவையெல்லாம் நீர்தானே. ஸ்தோத்திரம் ராஜா, நன்றி துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. இந்த அருமையான பரிசுத்த உபாச நாளுக்கு கொடான கொடி நன்றி செலுத்துகிறோம் ராஜா. அப்பா இம்மட்டமாக அப்பா உங்களுடைய நாமத்தை துதிக்க ஆராதிக்க தந்த ஸ்லாக்கியத்துக்காக கொடான கொடி நன்றி செலுத்துகிறோம். அப்பா இந்த நேரத்தில் கூட அப்பா நாங்கள் செய்தி நேரத்துக்காக கடந்து செல்ல போகிறோம் தகப்பனே. அப்பா நீர் எங்களோடு கூட பேசணுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. அப்பா நாங்கள் என்ன வார்த்தை இன்னைக்கு எங்களுக்கு வேணுமோ, எங்கள் வாழ்க்கைக்கு தேவையான வார்த்தையை நீர் கொடுக்க போவதுக்காக கொடான கொடி நன்றி செலுத்துகிறோம் ராஜா. அப்பா அந்த வார்த்தையை அப்பா வந்திருக்க ஒவ்வொருத்தருக்கும் பிரயோஜனமாக இருக்க உதவி செய்யுங்க இசப்பா. வார்த்தையை கேட்டு அதன்படி நடக்க எங்களுக்கு பலன் கொடுக்க வேணுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஒருத்தருடைய சிந்தனையும் சிதறடிக்க போகாதபடிக்க தகப்பனே. அப்பா எல்லாருடைய சிந்தையை ஒரே சிந்தையாக இருக்கிறதுக்கு நீங்கள் பலப்படுத்துங்க தகப்பனே. உங்களுடைய பிரசனத்தினால ஒவ்வொருத்தரும் நெருப்பணுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். மீத நேரத்தை உங்களுடைய கருத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். நீரே பொறுப்படுத்திக்கொள்ளும், வழி நடத்தும். மீட்பர் இயேசு கிறிஸ்து ஜெபிக்கிறோம் சொல்ல பிதாவே, ஆமென். தயவுசெய்து உட்காருவோம். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களை நாங்கள் வாழ்த்துகிறோம். இந்த செய்தியினுடைய ஆரம்ப நேரத்தில் நான் உங்களுக்கு ஒரு வார்த்தை சொல்றேன். ஆண்டவர் என்னோடு பேசின ஒரு வார்த்தை தான். நீங்க எந்த காரியத்தை நினைச்சு இந்த இடத்துக்கு வந்திருக்கீங்களோ அந்த காரியத்தை ஆண்டவர் நிறைவேற்ற போகிறார். அது ஒரு மனிதனை குறித்ததாக இருக்கலாம், இல்லாட்டி உங்களுடைய குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகளா இருக்கலாம், உங்க சொந்த வாழ்க்கையில நீங்கள் மேற்கொள்ள முடியாத ஒரு காரியமா இருக்கலாம். ஒருவேளை உங்க சரீரத்தில் இப்ப பலவீனமா இருக்க, அந்த பலவீனத்தை மேற்கொள்ள முடியாமல் இருக்கலாம். ஆண்டவர் சொல்லுகிறார், எல்லாவற்றையும் நீ மேற்கொள்ள போகிற, நீ கேட்டதை நான் உனக்கு கொடுக்க போறேன். ஆண்டவர் சொல்லுகிறார். நம்முடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா நிறைய காரியங்களை நம்ம சிறை இருப்புகள் என்ன செய்கிறோம், இருக்கிறோம். சிறை வைக்கப்பட்ட வீடு இருக்குது, ஆனா வீட்டுக்குள்ளே நம்ம சிறை வைக்கப்பட்டிருக்கோம். காலமே வீட்டு முன்னுக்கு பைக் சத்தம் கேட்டா கதவை உள்ளுக்கு இழுத்து மூடிக்கிறோம், தண்டல்காரன் வந்துருவான்ட்டு. இல்லாட்டி வீட்டுக்குள்ள இருந்துகிட்டே இல்லைன்னு சொல்ல வேண்டிய சூழ்நிலை இருக்கு, சிறை வைக்கப்படுகிறோம். சில பேருக்கு வியாதியினுடைய காரியங்கள் வந்து பயங்கரமா தாக்குது. வியாதினால் என்ன செய்யறோம், சிறை வைக்கப்பட்டவங்களா இருக்கிறோம், வெளியே எங்கேயுமே போக முடியாது. இப்படி வெவ்வேறு சூழ்நிலைகள் வரும்போது நாம் சிறை வைப்புக்குள்ள என்ன செய்கிறோம், இருக்கிறோம். ஆனா உலகத்துல என்ன செய்யறோம், நடமாடுறோம், வாரம் போறோம். ஆனா ஒரு சிறைப்பட்ட வாழ்க்கைக்குள்ள நம்ம இருக்கிறோம்.
4 கம்பிக்குள்ள நம்ம சிறை வைக்கப்படல, 4 பிரச்சனைகளால் நாம் சிறை வைக்கப்பட்டிருக்கிறோம். இதுல இருந்து நம்ம எப்படி ரிலீஸ் ஆக முடியும், எப்படி நம்ம அதுல இருந்து வெளிப்பட முடியும், எப்படி நம்ம விடுதலை பெற முடியும்? அதுக்கு தான் ஆண்டவர் இன்னைக்கு நம்ம கொண்டு வந்திருக்கிறார். உங்களில் அநேக குடும்பங்கள் நிறைய பிரச்சனைகள் நீங்க சிறை வைக்கப்பட்டிருக்கீங்க. உங்களால இன்னைக்கு வரைக்கும் அப் டு டேட் அதுல இருந்து நீங்க என்ன செய்ய முடியல, வெளிவர முடியாத சூழ்நிலை இருக்குது. ஆனா இன்னைக்கு ஆண்டவர் சொல்கிறார், நான் உங்களுக்கு விடுதலை கொடுக்க போகிறேன். அல்லேலூயா. 126 சங்கீதம் 1ஆம் வசனத்தையும் 2ஆம் வசனத்தையும் எடுத்தவங்க வாசித்து பாருங்க. 126 சீயோனின் சிறையிருப்பை வாசிமா. சீயோனின் சிறையிருப்பை சீயோனின் சிறையிருப்பை கர்த்தர் திரும்பும் பொழுது சொப்பனம் காண்கிறவர்கள் போல இருந்தோம். சொப்பனம் காண்கிறவர்கள் போல இருந்தோம். அப்பொழுது நம்முடைய வாய் நகைப்பினாலும் நம்முடைய நாவு ஆனந்த சத்தத்தினாலும் நிறைந்திருந்தது. அப்பொழுது கர்த்தர் இவர்களுக்கு பெரிய காரியங்களை செய்தார் என்று புறஜாதிகளுக்குள்ளே சொல்லிக் கொண்டார்கள். அல்லேலூயா. சீயோனின் சிறையிருப்பிலிருந்து நான் திருப்பப்படும் பொழுது, ஒரு சிறை இருப்பிலிருந்து உங்களுக்கு ஒரு விடுதலை கிடைக்கும் போது நீங்க எப்படி இருந்தீங்களா? சொப்பனம் பார்க்கிற மாதிரி இருந்தீங்களாம். கனவெல்லாம் நனவா என்ன செய்யாது, மாறாது. ஆனா சொப்பனம் பார்க்கறது போல இருக்குதுன்னா நம்ப முடியலன்னு அர்த்தம். இன்னைக்கு நீங்க நம்ப முடியாத பெரிய காரியத்தை ஆண்டவர் செய்ய போகிறார். அல்லேலூயா. அந்த வசனத்துல அடுத்த சொல்லுது பாத்தீங்களா, கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்திருக்கிறார். அதனால நம்ம என்ன செஞ்சிருக்கிறோம், மகிழ்ந்திருக்கிறோம். இன்னைக்கு யாரெல்லாம் சிறையிருப்புல துக்கத்துல இருக்கீங்களோ, உங்க சிறையிருப்பெல்லாம் ஆண்டவர் திருப்புறதுனால, ஒரு பெரிய காரியத்தை ஆண்டவர் உங்களுக்கு செய்யறனால, உங்க குடும்பத்தில் செய்யறனால நீங்கள் களி கூர்ந்து மகிழ போகிறீர்கள். அல்லேலூயா. சங்கீதம் 14:7 எடுத்து வாசித்து பாருங்க. சங்கீதம் 14:7 எடுத்து வாசித்து பாருங்க. சீயோனிலிருந்து இஸ்ரவேலுக்கு ரட்சிப்பு வருவதாக கர்த்தர் தமது ஜனத்தின் சிறையிருப்பை திருப்பும் பொழுது யாக்கோபுக்கு களிப்பும் இஸ்ரவேலுக்கு மகிழ்ச்சியும் உண்டாகும். அல்லேலூயா. அப்ப இன்னைக்கு ஆண்டவர் ஒரு கான்செப்ட் நமக்கு கொடுக்கிறாரு. உங்களுடைய எல்லா சிறை இருப்பிலிருந்து நான் உங்களை விடுவிக்க போறேன். இனிமேல் உங்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் களிப்பும் உண்டாயிருக்கும். அல்லேலூயா. ஒரு ஆனந்தம் உங்க குடும்பத்தில் இருக்கும், ஒரு சந்தோஷம் உங்க குடும்பத்தில் இருக்கும். இதுவரைக்கும் நீங்க ரொம்ப கஷ்டத்துல, மன கஷ்டத்துல இருப்பீங்க, நிறைய போராட்டத்துல இருந்திருப்பீங்க. ஏதோ நம்ம இந்த இடத்துக்கு பாஸ்டர் கூப்பிட்டாரு, போவோம், சரி போய் தான் துளைவோம் அப்படின்னு கூட நீங்க நினைச்சு வந்திருக்கலாம். ஆனா எந்த சூழ்நிலையில் நீங்கள் வந்தாலும் இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு சொல்றாரு, உங்களுக்கு களிப்பும் ஆனந்தமும் சந்தோஷமும் உண்டாக போகிறது. உங்கள் துக்கத்துக்குரிய காரியங்கள் எல்லாவற்றையும் நான் என்ன செய்ய போகிறேன், மாற்றப் போகிறேன். உங்கள் குடும்பத்தில் என்னென்ன தடை, உங்கள் வாழ்க்கையில் ஆசீர்வாதத்துக்குரிய தடை, உங்களுடைய வாழ்க்கையில முன்னேறுவது முடியாதபடி தடைகள் எதெல்லாம் இருந்து உங்களை துக்கப்படுத்தி உங்களை சிறை இருப்புகளை வைத்திருக்கிறதோ, யூ ஆர் நாட் எ பர்சன். நீங்க ஜெயிலில் இருக்கிறவங்க இல்ல, நீங்க சிறை இருப்புல இருக்கிறவங்க இல்ல. இந்த நிமிஷத்துல நீங்க விடுதலை பெற்றவர்கள். அல்லேலூயா. எல்லாவற்றும் விடுதலை பெறவங்க. அப்போ வேதம் சொல்லிட்டு பாருங்க, நமக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கடவுள் வச்சிருக்காரு. நம்ம பைபிளை நல்லா ஆராய்ச்சி பண்ணி படிக்கணும். ஆண்டவர் நமக்கு ஒரு கர்த்தரை நம்புகிற பிள்ளைகளுக்கு அவர் ஒரு குறையை என்ன செய்ய போறதில்ல, வைக்க போறதில்ல. சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து, சண்டே கிளாஸ் பிள்ளைங்க சொல்லுங்க, சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியா இருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. அப்போ குறைவில்லாத ஒரு நன்மையை ஆண்டவர் நமக்கு வச்சிருக்கிறாரு. நம்ம அதுக்கு கொடுக்கறதுக்கு ஆண்டவர் தயாரா இருக்கிறாரு. ஆனா நீ அதை பெற்றுக்கொள்ள முடியாதபடி ஒருத்தன் என்ன செஞ்சிட்டு இருக்கான், குறுக்க நிற்கிறான். 2 விதம் நமக்கு தடையா இருக்கும். ஒண்ணு, சாத்தான என்ன செய்வான், கிராஸ் பண்ணுவான். இல்லது நம்முடைய பாவங்களே அதற்கு என்ன செய்யும், தடையா இருக்கும். நீங்க ஆதியாகமம் 39ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை எடுத்து வாசித்து பாருங்க. ஆதியாகமம் 39ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். அப்பொழுது அவள் அவனுடைய வஸ்திரத்தை பற்றி பிடித்து என்னுடைய சயனி என்றால். போதுமா? இங்க ஒரு சின்ன வசனம் தான். யோசேப்புங்கிற ஒரு சகோதரனை குறித்து சொல்லப்பட்டிருக்க அழகான வாலிபன். அந்த வாலிபனை அவனுடைய சகோதரர்கள் அவன் மீது பொறாமை நிமித்தம் அவனை அடிமையை வித்துப்பிட்டாங்க.
போத்திபார் என்கிற பாபிலோனுடைய அரண்மனைக்கு அவன் என்ன செய்யறான், கொண்டு வரப்படுறான். அந்த தளபதி வீட்டில் அவர் வேலை செய்யறார். தளபதினு புத்தி எங்கெல்லாமோ போயிடக்கூடாது. அவர் இராணுவத்திற்கு தளபதியா என்ன செய்யறார் இருக்கிறாரு. அவர் வீட்டில் இந்த யோசேப்பு வேலைக்கு வாரான். அந்த வீட்டில் போத்திபார் அந்த வீட்டில் உள்ள எல்லா அதிகாரிகளுக்கு மேல சூப்பர்வைசரா அந்த யோசேப்பை வச்சிருக்காங்க. ஆனா போத்திபாருடைய மனைவி சிக்கலானப்பா. போத்திபார் அலுவலக வேலையை வெளியூர் பெய்யாச்சு, யோசேப்பு தான் அந்த வீட்டில் இருக்கிறாரு. போத்திபாருடைய மனைவி ஒரு நாள் சொல்றா, யோசேப்பே நீ ரொம்ப அழகா இருக்க, நான் தனிமையா தான் இருக்கிறேன், நீயும் தனிமையா தான் இருக்க, நம்ம 2 பேரும் எப்படி இருக்கலாம், கொஞ்ச நேரம் சந்தோஷமா இருக்கலாம் அப்படின்னு சொல்லி அவன் ஆசைக்கு அவனை உட்படுத்துகிறார். ஆனா பைபிள் சொல்லுகிறது, யோசேப்பு சொல்றா, இந்த வீட்டு முழுவதற்கும் என்னை ஆண்டவர் எஜமானா என்ன செய்திருக்கிறாரு, வச்சிருக்கிறாரு, உன்னை தவிர. ரொம்ப அருமையா யோசேப்பு சொல்லுவார், இந்த வீட்டில் உள்ள காரியம் எல்லாத்துக்கும் எஜமான் யாரு தான், நான் தான், என்னதான் ஆண்டவர் அதிகாரம் பண்ண வச்சிருக்கிறாரு, உன்னை தவிர. அப்போ அந்த பாவத்தை நான் செஞ்சிடக்கூடாது என்பதற்காக முயன்றுட்டு இருக்கான். ஆனா போத்திபார் மனைவி சொல்ற, நீ என் கூட என்ன செய்ய, சந்தோஷமா இரு, எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிட்டேன்னு சொல்றாங்க. வசனம் சொல்லுகிறது, வஸ்திரத்தை விட்டுட்டு என்ன செஞ்சுட்டான், இந்த பாவத்தை நான் என்ன செய்ய மாட்டேன், என்ன ஆனாலும் சரின்னு ஓடிட்டான். இந்த யோசேப்பை குறித்து பெரிய தரிசனம் இருந்தது. அந்த எகிப்தினுடைய தேசம் முழுவதையும் ஒரு பெரிய ஆபத்திலிருந்து காக்கக்கூடிய ஒரு பெரிய தரிசனத்தை இந்த யோசேப்பின் மீது ஆண்டவர் வைத்திருந்தார். யோசேப்பை தான் அந்த குடும்பத்துல கடைசி பையன். சின்ன வயசுல அவனுக்கு சொப்பனக்காரன் அப்படின்னு பேர் இருக்குது. சொப்பனத்துக்கு அர்த்தத்தை சொல்லக்கூடிய தேவனுடைய வல்லமை அவனுக்குள் இருந்தது. சோ அவன் மீது நிறைய பொறாமப்பட்ட அவனுடைய சகோதரர்கள் தான் அவனை வித்துப்பட்டாங்களே. இன்னைக்கு உங்கள் மீது ஒவ்வொரு மீதும் ஒவ்வொரு தரிசனம் இருக்கிறது. நீங்க தரிசனம் இல்லாதவர்கள், உற்பத்தி செய்யப்பட்டவர்கள் அல்ல. நீங்க தாயின் கருவில் உருவாகும் முந்தே நீர் என்னை தீர்க்கதரிசியாக தெரிந்து கொண்டீர் என்று எரேமியாவை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. அப்ப நீங்க தாயின் கருவில் உருவாவதற்கு முன்பதாகவே உங்கள் ஒவ்வொருவரை குறித்து ஒரு திட்டம் ஒன்று ஆண்டவர்கிட்ட என்ன செய்யும், இருக்கும். என்னை குறித்ததான திட்டம் இப்படிதான் இருக்கணும்னு ஆண்டவர் நினைச்சிருந்தனால தான் அந்த திட்டம் இப்பொழுது என்ன செஞ்சிட்டு இருக்கு, நிறைவேற்று இருக்கு. என்னுடைய திட்டம் வேற, என்னுடைய வாழ்க்கையினுடைய கனவுகள் வேற, என்னுடைய கற்பனைகள் வேற. நான் எப்படிலாம் ஹை கிளாஸா போகணும், எப்படிலாம் இருக்கணும், பெரிய பெரிய எனக்கு இருந்த தாளந்துகள், எனக்கு இருந்த நாலேஜ், கவிதை எழுதுறது, கட்டுரைகள் எழுதுறது, ரிப்போர்ட் எடுக்கிறது, இப்படிப்பட்ட பல காரியங்கள்ல என்னுடைய மைண்ட் செட்டா ஃபுல்லா அதிலே தான் இருக்கும். எல்லாருக்கும் 8 மணி நேரம் ஆபீஸ்ல ஒர்க்னா நான் 14 மணி நேரம் ஒர்க் பண்ணிட்டு இருப்பேன். அந்த அளவுக்கு என்ன ஆபீஸ்ல பிழிஞ்சு எடுத்தாங்க. அது ஒரு பக்கம் இருக்கட்டும், ஆனா அதை வச்சு என்ன பண்ண, அப்ப நம்ம பெரிய ஆளா வரப்போறோம், பெரிய ஆளா வரப்போறோம், பெரிய ஆளா வரப்போறோம் அப்படியே நினைச்சு டவுன் ஆயிட்டே இருந்தேன். ஆனா ஆண்டவர் எனக்கு ஒரு திட்டத்தை வைத்திருந்தாரு. நீ பெரிய ஆள் ஆகணும், இப்படிதான் உன்ன நான் பெரிய ஆள் ஆக்கணும், நீ என்னுடைய ஊழியத்தை என்ன செய்யணும். அப்ப ஆண்டவர் எனக்கு கொடுத்திருக்கிற தாளந்துகளை எடுத்து இப்ப நம்ம எதுக்கு பயன்படுத்திட்டு இருக்கோம், கர்த்தருக்கு என்ன செய்யறோம், பயன்படுத்துறோம். அதே மாதிரி உங்கள் ஒவ்வொருவருக்கும், வாலிப பிள்ளைகளே உங்களுக்குள்ள, சின்ன பிள்ளைகளை உங்களுக்குள்ள, பெரியவங்களை உங்களுக்குள்ள ஒவ்வொரு தாளந்துகள் ஒளிந்து கிடக்கிறது. தேவன் உங்கள் மீது அப்படி ஒரு தரிசனத்தை வைத்திருக்கிறார். அந்த தரிசனத்தை ஆண்டவர் நிறைவேற்றினா நீங்க தான் அந்த உலகத்துல கிங்குங்க. அல்லேலூயா. நீங்க தான் ஆளுகை செய்யறவங்க. அந்த அதிகாரம் எல்லாம் உங்க கையில வந்துடும். அந்த ஆசீர்வாதத்தை தடுப்பது யாருடைய வேலை, சாத்தானுடைய வேலை. அப்போ அதற்கேட்ட ஒரு சந்தர்ப்பத்தை, அதுக்கு ஒரு தனிமையை, அதுக்கு ஒரு நேரத்தை, அதுக்கு ஒரு சூழ்நிலை அவன் என்ன செய்யறான், உருவாக்கி எந்த காரியத்துல மனுஷனை வீழ்த்த முடியுமோ, எந்த காரியத்துல உங்களை பலவீனப்படுத்த முடியுமோ அந்த காரியத்தை பயன்படுத்தி ஆண்டவர் இடத்துல வருகிற ஒரு ஆசீர்வாதத்தை அழிச்சுப்படுறான். ஆனா யோசேப்பு தப்பிச்சதுக்கு காரணம் என்னன்னா, பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. ஆதியாகமத்தின் புத்தகம் 39ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் 3ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. கர்த்தர் யோசேப்போடு இருந்தார். கர்த்தர் யோசேப்போடு இருந்தார். அவன் காரிய சித்தி உள்ளவனானான். அவன் காரிய சித்தி உள்ளவனானான். அவன் எகிப்தினாகிய தன் எஜமானுடைய வீட்டிலே இருந்தான். கர்த்தர் அவனோடு இருக்கிறார் என்றும், கர்த்தர் அவனோடு இருக்கிறார் என்றும், அவன் செய்கிற யாவையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார் என்றும், கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார் என்றும் அவன் எஜமான் கண்டு. அல்லேலூயா. கர்த்தர் யோசேப்போடு இருந்தார். அவன் காரிய சித்தி உள்ளவனானான், புத்திமானா இருந்தான். தாவீதை குறித்து சொல்லப்பட்டிருக்கு, கர்த்தர் தாவீதோடு இருந்தார். அவன் எல்லா காலத்திலும் புத்திமானா இருந்தா அவன் காரியங்கள் எல்லாம் அவனுக்கு வாய்க்கப்பட்டது. இன்னைக்கு கர்த்தர் உங்களோடு இருந்தா நீங்க எல்லா காரியத்திலையும்
காரிய சித்தி உள்ளவனா காரியத்தை வெற்றிகரமா செய்து முடிக்கிற ஞானத்தை ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்திருப்பாரு. கர்த்தர் உங்களோடு இருந்தா நீ செய்யற காரியம் எல்லாம் உனக்கு என்ன செய்யும்? வாய்க்கும், சக்சஸா முடியும், அனுகூலமாகும். இன்னைக்கு உங்க வாழ்க்கையில நிறைய காரியங்கள் ஃபெயிலியர் ஆயிட்டு வருது, அனுகூலமா இல்ல அப்படி நீங்க நினைச்சிட்டு இந்த இடத்துல இருக்கீங்கன்னா, இன்று கர்த்தர் உங்களோடு இருந்தார். இல்லாவிட்டால் இன்று நீங்கள் கர்த்தரை உங்களை தெய்வமாக ஏற்றுக்கொண்டால் உங்கள் காரியங்களை ஆண்டவர் வாய்க்க பண்ணுவார். ஹல்லேலூயா. காரியங்கள் எல்லாம் அனுகூலமாக போகுது. இட் இஸ் a சேலஞ்ச். இது ஒரு சவாலான வார்த்தை உங்களுக்கு சொல்றேன். இன்னைக்கு நீங்க ஆண்டவர் தான் எனக்கு எல்லாமே சொல்லி நீங்க ஏற்றுக்கிட்டு உங்க காரியத்தை நீங்க நினைச்சு நீங்க ஜெபம் பண்ணிட்டு போங்க. நீங்க போயிட்டு எனக்கு ஃபோன் பண்ணீங்க, ஐயா நீங்க ஐயாலாம் வேண்டாம் பிரதர், நீங்க சொன்ன மாதிரி ஆண்டவர் எனக்கு காரியங்களை வாய்க்க பண்ணினார். ஹல்லேலூயா. சொல்ல போறீங்க கண்டிப்பா. யோசேப்பு சத்தம் போட்டு ஓடிட்டான். அந்த நேரத்துல அவ தன்னை தப்பிக்கிறதுக்கு அவ போய் என்ன சொல்றா, இதுதான் ரொம்ப முக்கியமானது. அந்த பொண்ணு என்ன பண்ணுது, எல்லாரையும் கூப்பிட்டு யோசேப்பு என்ன கற்பழிக்கிறதுக்கு வந்தான், யோசேப்பு என்ன கெடுக்கிறதுக்கு வந்துட்டான், ஆளாத நேரம் பார்த்து இப்படி சொல்லிட்டான், பெரிய ரகளை உண்டு பண்ணி அவ செஞ்ச தப்பை மறைக்கிறதுக்கு அந்த தப்பை செய்யாத மேல என்ன செஞ்சுட்டா போட்டு விட்டு, அந்த எஜமான் வந்த உடனே சொல்றான், நீர் என்னையா நீர் வேலைக்கு ஒரு ஆளை வச்சுட்டு போனீங்க யோசேப்பு, அவன் எவ்வளவு மோசமானவன் தெரியுமா, அவன் என் வாழ்க்கையை கெடுத்துற பார்த்தான் அப்படின்னு சொன்ன உடனே அவருக்கு கடுமையான போத்திபாருக்கு கோவம் வந்து தூக்கி எங்க தூக்கி போட்டாங்க, சிறையில் அடைக்கப்பட்டான். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கை அப்படித்தான் இருக்குது. நீங்க எந்த தப்பும் பண்ணிருக்க மாட்டீங்க, யாரை குறித்து எதுவும் நீங்க பேசிருக்க மாட்டீங்க. ஆனா உங்க மேல ஃபால்ட் சொல்றதுக்கு, தப்பு சொல்றதுக்கு ஒரு திட்டத்தை உருவாக்கி யாரை நீங்கள் நேசித்தீர்களோ, யார் மீது நீங்க இறக்கப்பட்டீங்களோ, யார் மீது நீங்க அன்பு வச்சீங்களோ அவங்களே உங்களுக்கு ஆப்போசிட்டா மாறி இருப்பாங்க. ஆமாவா? ஆமானா ஆமான்னு சொல்லுங்க. ஆமைன்னா அப்படியே ஆகட்டும்னு அர்த்தம். அப்ப நீங்க சொல்றபடி பார்த்தா நான் யாரெல்லாம் நேசித்தனோ எல்லாரும் எனக்கு ஆப்போசிட்டா மாறட்டும்னு அர்த்தமா? இல்ல. இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில் அப்படி ஒரு சிக்கல் என்ன செய்கிறது இருக்கிறது. நீங்க நம்பி சொன்ன சில வார்த்தைகள் அப்படியே உங்களுக்கு எதிராக என்ன செஞ்சிருக்கும், மாறி இருக்கும். நீங்க ரொம்ப அன்பு வச்சு அவங்களை நேசித்திருப்பீங்க, உண்மையான அன்பு உங்க இதயத்தில் இருக்கும். ஆனா சுற்றிலும் உள்ள சூழ்நிலைகள் அப்படியே ஆப்போசிட்டா என்ன செய்யும், மாறி உங்கள் மீது வீண் பழி சுமத்தப்படும். அப்படி வீண் பழி சுமத்தப்பட்டு அதனால நீங்க இன்னைக்கு தண்டனை அனுபவிச்சு குடும்பத்துக்குள்ளே ஒரு சிறை இருப்புக்குள் இருப்பீர்களானால் அந்த கணவன் மனைவிக்குள்ள சந்தேகங்கிற பிரச்சனை இதுல தான் என்ன செய்யும், வரும். அதனால கொலைகள், தற்கொலைகள், எவ்வளவு மோசமான காரியங்கள்லாம் நடக்குது. இன்னைக்கு உங்கள் மீது வீண் பழி சுமத்தப்பட்டு நீங்கள் சிறையில் இருப்பீர்களானால் பைபிள் சொல்லுது, யோசேப்பு சிறையில் இருக்கும் பொழுது கூட 39ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. யோசேப்பின் எஜமான் ராஜாவின் கட்டளையால் காவலில் வைக்கப்பட்டவர்கள் இருக்கும் சிறைச்சாலையிலே அவனை ஒப்புவித்தான். அந்த சிறைச்சாலையில் அவன் இருந்தான். கர்த்தரோ யோசேப்போடு இருந்து அவன் மேல் கிருபை வைத்து சிறைச்சாலை தலைவனுடைய தயவு அவனுக்கு கிடைக்கும்படி செய்தார். ஒரு அல்லேலூயா சத்தமா சொல்லுங்க. சரி, இப்படிப்பட்ட மோசமான சூழ்நிலையில நீங்க வீட்டுல அவமானத்தோடு நிந்தையோடு வீண்பலி சுமத்தப்பட்டு சிறையில் இருப்பது போல இருப்பில் இருந்தாலும் யோசேப்போடு கர்த்தர் இருந்தபடியினால் கர்த்தர் யோசேப்பின் மீது தயவு வைத்து யோசேப்பின் மீது கிருபை வைத்து அந்த சிறைச்சாலையில் இருக்கிற அவனோடு இருக்கிற அந்த சிறைச்சாலை சூப்பர்வைசர் கண்களிலும் யோசேப்புக்கு தயவு கிடைக்கும்படி செய்தார். அல்லேலூயா. அப்ப நீங்க சிறையிருப்பில் இருந்தாலும் நீங்கள் கர்த்தருடைய பிள்ளைகளாய் இருந்தால் கர்த்தருடைய தயவு உங்களுக்கு கிடைக்க போகிறது, கர்த்தருடைய கிருபை உங்களுக்கு கிடைக்க போகிறது. நீங்கள் சிறையில் இருந்தாலும் சந்தோஷமா இருக்க போறீங்க. அல்லேலூயா. சிறை இருப்பில் இருந்தாலும் சந்தோஷமா இருக்க போறீங்க. அது என்ன, கேமரா கீழே விழுந்துற போது பாப்பா, அந்த 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 சிறை இருப்புக்கு, அந்த சிறை இருப்புல கர்த்தருடைய தயவு எப்படி கிடைச்சிச்சுன்னா, அதே ஆதியாகமத்தின் புஸ்தகத்துல நீங்க 41ஆம் அதிகாரம் 38ஆம் வசனத்தையும் 41ஆம் வசனத்தையும் வாசிங்க. அப்பொழுது பார்வோன் ஊழியக்காரரை நோக்கி, தேவ ஆவியை பெற்ற இந்த மனுஷனை போல வேறொருவன் உண்டோ என்றான். பின்னும் பார்வோன் யோசேப்பை நோக்கி, பார்,
பார், எகிப்து தேசம் முழுமைக்கும் எகிப்து தேசம் முழுமைக்கும் உன்னை அதிகாரியாக்கினேன் என்று சொல்லி உன்னை அதிகாரி ஆக்கினேன் என்று சொல்லி பார்வோன் தன் கையில் போட்டிருந்த பார்வோன் தன் கையில் போட்டிருந்த தன் முத்திரை மோதிரத்தை கலற்றி தன் முத்திரை மோதிரத்தை கழற்றி அதை யோசேப்பின் கையிலே போட்டு அதை யோசேப்பின் கையிலே போட்டு மெல்லிய வஸ்திரங்களை அவனுக்கு உடுத்தி ஆ, பொன் சரப்பண்ணையை அவன் கழுத்திலே தரித்து ஆ, தன்னுடைய இரண்டாம் ரதத்தின் மேல் அவனை ஏற்றி தெண்டனிட்டு பணியுங்கள் என்று அவனுக்கு முன்பாக கூறுவித்து ஆ. எகிப்து தேசம் முழுமைக்கும் அவனை எகிப்து அதிகாரியாக்கினான். தேசம் முழுமைக்கும் அவனை அதிகாரியாக மாற்றினான். ஹல்லேலூயா. சிறைச்சாலையில் இருக்கும்போது ஒரு Dress அவங்களுக்கு என்ன செய்யுது, கொடுக்கப்படுது. இப்ப நீங்க எந்த ஜெயிலுக்கு போனாலும் உடனே போனோம்னு நம்ம ட்ரெஸ்ஸை கழட்டிட்டு ஒரு ஜெயில் Dress நமக்கு என்ன செஞ்சிடறாங்க, கொடுத்துட்றாங்க. ஆயுள் கைதிகளுக்கு ஒரு Dress இருக்கு, மரண தண்டனை பெற்றவங்களுக்கு ஒரு Dress இருக்கு, வேற சின்ன சின்ன குற்றங்களுக்கு போனவங்களுக்கு ஒரு Dress, 3 விதமான Dress என்ன செய்து கொடுக்கப்படுது. பெண்களுக்கெல்லாம் ஒரு யூனிஃபார்மான ஒரு Dress ஒன்று என்ன செய்யும் இருக்கும். சின்ன வயசுல குற்றம் செஞ்சு இந்த சிறுவர் ஜெயிலில் இருக்கிறவங்களுக்கு ஒரு Dress என்ன செய்து கொடுக்கப்படுது. இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு Dress-அ ஜெயிலில் வச்சிருக்கிறாங்க. அப்ப யோசேப்புக்கும் ஒரு Dress என்ன செஞ்சிருக்கு, இவன் சிறை கைதிங்கிறதுக்காக ஒரு Dress ஒன்று கொடுக்கப்பட்டிருக்கு. இன்னைக்கு நமக்கும் ஒரு Dress-அ, உங்களை நிறைய பேருக்கு ஆண்டவர் அப்படி ஒரு சோகமான ஒரு Dress-அ கொடுத்திருக்கிறாரு. சோகத்தின் அடையாளமா என்ன Dress போடுறோம் நம்ம, சொல்லுங்களேன். சோகத்தின் அடையாளமா கருப்பு கலர் Dress என்ன செய்யறோம், போட்டுக்கிட்டோம். ரொம்ப துக்கமா இருக்கோம்னா கருப்பு Dress, அப்படிலாம் சில ஃபார்மாலிட்டிகள் இங்க இருக்குது. அப்படி சில Dress-கள் போட்டிருக்கோம். இன்னைக்கு உங்களை மூடி இருக்கிற கவலைங்கிற ஒரு Dress-அ, உங்களை மூடி இருக்கிற அவமானம்ங்கிற Dress-அ, உங்களை மூடி இருக்கிற உங்களுக்கு விரோதமாக குற்றம் சுமத்தி வீணான சிறையிருப்பில் இருக்கிறவர்கள் சொல்லப்படுகிற Dress-அ ஆண்டவர் மாற்றி அவருடைய மெல்லிய வஸ்திரத்தால் உங்களை மூடி அவர் கையில் இருக்கிற முத்திரை மோதிரத்தை உங்கள் கையில் பதித்து உங்களை அதிபதியாக்க போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. உங்களை உயர்த்த போகிறார். அந்த வசனம் சொல்லுகிறது, யோசேப்பு சொல்லாம தேசத்துல எவனும் கையும் காலையும் கூட என்ன செய்யக்கூடாது, அசைக்க கூடாதான். எப்பேற்பட்ட ஒரு அதிகாரம் பாருங்க. அப்போ தேவனுடைய ஆவி அவருக்குள்ள இருந்தனால, பரிசுத்த ஆவியானவர் அவனுக்குள்ள இருந்தனால தேவனுடைய ஆசீர்வாதம் என்ன தெரியுமா, இந்த யோசேப்புக்கு கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதமே, நீ தேசத்தை ஆளுகை செய்கிறவன். அல்லேலூயா. எகிப்து தேசம் முழுவதையும் ஆளுகை செய்கிற ஒரு அதிகாரமும் ஒரு தரிசனமும் தாயின் கருவியில் அந்த யோசேப்பு உருவாகும் போதே அவனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று தான் ஆளுகையின் அதிகாரத்தை நீங்கள் உங்கள் தாயின் கருவியில் உருவாவதற்கு முன்பதாகவே தேவன் உங்கள் தலையில் எழுதியிருக்கிறார். அந்த ஆளுகையின் அதிகாரத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் யோசேப்போடு கர்த்தர் இருந்தது போல உங்களோடு கர்த்தர் இருக்க வேண்டும். அல்லேலூயா. ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. ஏசாயா 14:2. ஜனங்கள் அவர்களை அழைத்து கொண்டு போய் ஜனங்கள் ஏசாயா 14:2மா அவர்கள் ஸ்தானத்தில் விடுவார்கள். இஸ்ரவேல் வம்சத்தார் கர்த்தருடைய தேசத்திலே அவர்களை வேலைக்காரராகவும் வேலைக்காரிகளாகவும் கையாண்டு தங்களை சிறையாக்கினவர்களை சிறையாக்கி தங்களை ஒடுக்கினவர்களை ஆளுவார்கள். ஹல்லேலூயா. இன்னைக்கு ஒரு ஆசீர்வாதமான வார்த்தை. எந்த காரியத்தினால உங்களை சிறைப்பிடித்து வைத்திருக்கிறார்களோ, அடிமையாக்கி வைத்திருக்கிறார்களோ, அந்த காரியத்துல யார் செஞ்சாங்களோ அவங்கள நீங்க சிறைப்பிடிக்க போறீங்க, அவங்கள நீங்க ஆளுகை செய்ய போகிறீங்களே. கரங்களை தட்டி இயேசு நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். ரெண்டாவதாக, நான் டைம் கரெக்டா முடிச்சிருவேன். ரெண்டாவதாக எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 30ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். பழைய ஏற்பாட்டில் இருக்கிறது. எரேமியா 30:18. கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால் இதோ நான் யாக்கோபின் கூடாரங்களின் சிறையிருப்பை திருப்பி அவன் வாசஸ்தலங்களுக்கு இரக்கம் செய்வேன். நகரம் தன் மண்மேட்டின் மேல் கட்டப்பட்டு அரண்மனை முன்போல் நிலைப்படும். அடுத்தாப்புல ஆமோஸ் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. ஆமோஸ் 9ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம்.
அந்நாளிலே விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை நான் திரும்ப எடுப்பித்து அதன் திறப்புகளை அடைத்து அதில் பழுதாய் போனதை சீர்படுத்தி பூர்வ நாட்களில் இருந்தது போல அதை ஸ்தாபிப்பேன் என்று இதை செய்கிற கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. நல்ல சத்தமா சொல்லுங்கள் ஹல்லேலூயா. நீங்க கொஞ்சம் உற்சாகமா இருந்தா தான் நான் தேவனுடைய வார்த்தையை உற்சாகமாய் சொல்ல முடியும். முதல்ல எரேமியா 30:18 சொல்றாரு, உன்னுடைய பாழான வீடு, சிறை இருப்புக்குள்ள இருக்கிற ஒரு வீடு பாழாய் போயிட்டு. எதனால் பாழாய் போயிட்டுன்னா, நிறைய கடன் பிரச்சனை உங்களுக்கு இருக்குது. கடனே இல்லைன்னு சொல்றவங்க கையை வைத்துங்க பார்க்கலாம். நான் கையை வைத்துறேன். கர்த்தருடைய கிருபையினால எனக்கு கடனே இல்லை. உனக்கு என்ன கடன் இருக்கு? உனக்கு என்ன கடன் இருக்கு? இல்ல. ஆனா நிறைய பேருக்கு கடன் சுமை என்ன செய்கிறது இருக்கிறது. கடன் சுமைன்னா பணத்தினால தான் கடன் சுமை அப்படின்னு நினைக்க கூடாது. நேற்று ஒரு வீட்டுக்கு ஜெபத்துக்கு போயிருந்தேன். மஞ்சுளா சிஸ்டருக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தர் வீட்டுக்கு. அவங்க அம்மா சொல்றாங்க, இந்த பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கறது பெரிய சுமையா என்ன செய்யறது இருக்கிறது. அவளுக்கு நான் என்ன செய்யணும், சீக்கிரத்துல கல்யாணம் பண்ணி கொடுக்கணும். இன்னொரு வீட்டுக்கு போயிருந்தா, எங்க வீட்டுல பொருளாதார நிலைமை ரொம்ப சுமையா எங்களுக்கு என்ன செய்து இருக்குது, ஒண்ணுமே செய்ய முடியல. அப்படி குடும்பங்கள்ல நிறைய கஷ்டங்கள் இருக்கனால அது ஒரு சிறை இருப்பு போல நம்ம என்ன செய்யறோம், இருக்கிறோம். அதுல இருந்து நம்மளால விடுதலை பெற முடியாம இருக்கிறோம். நீங்க 2 ராஜாக்களின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை எடுத்து வாசித்து பாருங்க. 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். அன்றியும் 2 ராஜாக்கள் 4:1 தீர்க்கதரிசிகளின் புத்திரரில் ஒருவனுக்கு மனைவியாய் இருந்த ஒரு ஸ்திரீ எலிசாவை பார்த்து உமது அடியானாகிய என் புருஷன் இறந்து போனான். உமது அடியான் கர்த்தருக்கு பயந்து நடந்தான் என்பதை அறிவீர். கடன் கொடுத்தவன் இப்போது என் 2 குமாரரையும் தனக்கு அடிமைகளாக்கி கொள்ள வந்தான் என்றார். அடிமைகளாக்கி கொள்ள வந்தான். போதும். நல்ல ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு சம்பவத்தை ஆண்டவர் கொடுத்தாரு. கடன் பிரச்சனையினால என் பிள்ளைகளை இப்ப நான் அடிமையா என்ன செய்ய வேண்டியிருக்குது, கொடுக்க வேண்டியிருக்குது. இது ஒரு சிறை இருப்பு. கடன் என்கிறது ஒரு பெரிய சிறை இருப்பு. நிறைய கடன் பிரச்சனை சிக்கனவங்க வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா அவங்களாம் கண்ணீர் விட்டு அழுறாங்க. எல்லாமே இருக்குது, எல்லா வசதி இருக்குது, ஆனா சிறை இருப்பு. சில சிறை இருப்பு எப்படி இருக்குன்னா, தூத்துக்குடியில ஒரு பெரிய கோடீஸ்வரங்க இருக்கிறாங்க. பெரிய கோடீஸ்வரங்க. அந்த கம்பெனி பேரெல்லாம் சொல்ல விரும்பல. அவங்க நிறைய ஷிப் இருக்கு, 5 ஷிப் இருக்குது. இங்க இருந்து ஃபாரினுக்கு நிறைய மீன்கள் அதெல்லாம் ஏற்றுமதி பண்றாங்க. அவங்கள குறித்து சொன்னாங்க, அவங்க வீட்டில் இருக்கிற நகையே இவ்வளவு இருக்குது, இவ்வளவு கேஷ் இருக்குது. அந்த ஃபுல்லா அந்த இதுக்கு சொந்தக்காரன், அவங்க வீடே 2.5 ஏக்கர்ல தனி பங்களா தூத்துக்குடியில. எங்க சொந்தக்கார பொண்ணு அங்கதான் வேலை பார்க்குது. அண்ணன் மகன் அங்கதான் வேலை பார்க்குறா, அக்கௌண்டண்டா இருக்கிறா. ஆனா அந்த குடும்பத்துல அந்த இடத்துக்கு சொந்தக்கார, அந்த வீட்டுக்கு சொந்தக்காரங்க, அவ்வளவு ப்ராப்பர்ட்டிக்கு சொந்தக்காரங்களான அந்த குடும்பத்துல அந்த அம்மாவை ஒரு ரூம்ல அடைச்சு வச்சிருக்காங்க. ஏன்னா அவங்க சரீர பலவீனமா இருக்காங்க. அவங்கள பாக்குறதுக்கு யாருமே போறது கிடையாது. சர்வெண்ட்ஸ் தான் ஃபுல்லா வச்சிருக்காங்க. அவங்களுக்கு டீ வேணும், காஃபி வேணும், பாத்ரூம் போகணும், எதுக்குனாலும் யாரு தான் போகணும், வேலைக்காரங்க தான் போகணும். பிள்ளைகள் போய் என்ன செய்ய மாட்டாங்க, பார்க்க மாட்டாங்க. பிரிஸ்டிஜ். யாராவது வந்து அந்த அம்மாவுக்கு ஒருத்தர் விசாரிச்சாங்கன்னா, இல்ல அவங்களை பார்க்க முடியாதுன்னு சொல்றாங்க. தனிமை சிறையில் இருக்கிறாங்க. அப்ப அத்தனை கோடி, 13 கோடி 14 கோடி ரூபாய் ப்ராப்பர்ட்டிக்கு சொந்தக்காரங்களுக்கு மனசுல நிம்மதிங்கிறதே இல்லை. தனிமை சிறையில் அடைக்கப்பட்டிருக்காங்க. அவங்களுக்காக நேற்று நாங்க ஜெபம் பண்ணி இருக்கிறோம். அப்ப அந்த அம்மாவுக்கு யாரு கூட கான்டாக்ட் கூட பண்ண முடியாத ஒரு சிறையிருப்புல இருக்கிறாங்க. பணம் இருந்தும் பொருள் இருந்தும் பெரிய ஐஸ்வர்யம் இருந்தும் அவங்க சிறையிருப்புல இருக்காங்க. இன்னொரு ஃபேமிலி எப்படி இருக்குது, ஒன்றுமே இல்லாமல் கடன்ல சிக்கி என்ன செய்யறாங்க, சிறையிருப்புல இருக்கிறாங்க. இந்த 2ல இருந்து விடுதலை கொடுக்க ஒருவரால் தான் முடியும், அவர் தான் இயேசு. ஆமென். இந்த தீர்க்கதரிசனுடைய மனைவி சொல்றா,
என் பிள்ளைகள்லாம் அடிமையா பிடிச்சிட்டு போயிட்டாங்க, கடனை என்னால என்ன செய்ய முடியல, தீர்க்க முடியல. அந்த எலியா தீர்க்கதரிசி கேக்குறாரு, உன்கிட்ட என்ன இருக்கு, உங்க வீட்டுல என்ன இருக்கு? அடுத்த வசனத்தை வாசி இஸ்மாயிலி. நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? வீட்டில் உன்னிடத்தில் என்ன இருக்கிறது? வீட்டில் உன்னிடத்தில் என்ன இருக்கிறது சொல் என்றான். சொல் என்றான். அதற்கு அவள் ஒரு குடம் எண்ணெய் அல்லாமல் உமது அடியாளுடைய வீட்டில் வேறொன்றும் இல்லை என்றாள். போதும். இந்த சம்பவம் நிறைய நம்ம சர்ச்சுகள் பிரசங்கத்துல கேட்டுப்போம். கேட்காதவங்களுக்கு கூட இப்ப சொல்றேன். உன் வீட்டில் என்ன இருக்கிறது? உன் பிரச்சனை தீர்க்கறதுக்கு, உன் கடனை தீர்க்கறதுக்கு உன் வீட்டுல என்ன இருக்குன்னா ஒரு குடம் எண்ணெய் மாத்திரம் தான் என்ன செய்து இருக்குது. அப்ப அந்த அம்மா என்ன வியாபாரம் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னு நம்ம நினைப்போம். அப்படி கிடையாது. அந்த அம்மாவுக்கு வியாபாரத்தை பத்தி தெரியாது. ஏன்னா அவங்க கணவர் யாரா இருந்தாங்க? ஒரு தீர்க்கதரிசி, கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிற ஒரு குடும்பம். அந்த குடும்பத்துல இவ்வளவு பெரிய கஷ்டம். ஆனா இப்ப இருக்கிறது ஒரு குடம் எண்ணெய் தான் இருக்கு. அப்போ அந்த தீர்க்கதரிசி சொல்றாரு, அந்த ஒரு குடம் எண்ணெயும் கொண்டு வா, உன் வீட்டுல காலியா இருக்கிற பாத்திரத்தெல்லாம் என்ன செய்ய, எடுத்துக்கொண்டு அந்த குடத்தை சுத்தி வை, அது பத்தலைன்னா பக்கத்து வீட்டுல அது கூட வாங்கி கொண்டு என்ன செஞ்சுக்கோ, வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி அந்த ஒரு குடம் எண்ணெய ஆசீர்வச்சு கொடுத்தாரு. அதுல இருந்து எடுத்து நீ என்ன செய்ய, எல்லா பாத்திரத்திலையும் ஊத்த சொன்னாங்க. அப்படி எடுக்க எடுக்க அந்த எண்ணெய் குறைவுபடாம வந்து கொண்டே இருந்தது ஒரு குடம் எண்ணெய் தான். ஆனா எல்லா பாத்திரமும் ஃபுல்பில் ஆச்சு. பக்கத்தில் உள்ள பாத்திரமும் எல்லாமே நிறைஞ்சு போச்சு. இதுக்கு மேல எடுத்து ஊத்துறதுக்கு பாத்திரம் எங்க கிட்ட இல்ல. அப்ப இன்னைக்கு தேவனுடைய தரிசனத்தின்படி உங்களுக்கு ஒரு வார்த்தை கொடுக்கப்படுகிறது. உங்ககிட்ட இருக்கிற கொஞ்சத்தை நீங்க ஆண்டவர் சமூகத்துல ஒப்பு கொடுங்க. ஆண்டவர் அதை ஆசீர்வதிக்க போகிறார். அல்லேலூயா. எடுக்க 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 குறையாத ஒரு ஆசீர்வாதம். உங்க பீரோல 500 ரூபாய் தான் ஸ்டாக் இருக்குது, சேமிப்பு அவ்வளவுதான் இருக்குது. இதை வச்சு நான் என்ன செய்ய போறேன் அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கலாம். ஆனா எந்த காரியத்துக்கு எந்த நேரத்துக்கு உங்களுக்கு தேவையோ அந்த தேவைகள் ஆண்டவர்ல கொடுத்துக்கிட்டே இருப்பாரு. அது 500 ரூபாய் அப்படித்தான் இருக்கும். ஆமீன் சொல்லுங்களேன். இது நான் ஒரு கற்பனையாவோ கதையாவோ சொல்லலை. எங்க குடும்பத்தில் அப்படித்தான் நடக்குது. நாங்க ஆண்டவரை நம்பி தான் வாழ்ந்துட்டு இருக்கோம், கர்த்தரை நம்பி தான் வாழ்ந்துட்டு இருக்கோம். ஒவ்வொரு நேரத்துக்கு எனக்கு எவ்வளவு வேணும், வீட்டு வாடகை கொடுக்கணும், கரண்ட் பில் கட்டணும், மெடிக்கல் வாங்கணும், எல்லாத்துக்கும் என்னென்ன செய்யணும் நாங்க நினைச்சிட்டு இருப்போம், ஜெபம் பண்ணிட்டு இருப்போம். அந்தந்த நேரத்துக்கு ஆண்டவர் எங்களுக்கு பக்குவமா கொண்டு கொடுப்பாரு, சரியான நேரத்தை கொண்டு கொடுப்பாரு. எங்கிட்ட இருக்கிறது கொஞ்சம் தான் எங்கிட்ட, இன்வெஸ்ட்மெண்டே இல்லாத இது. ஆனா ஆண்டவர் உங்களுக்கு ஒரு குடம் எண்ணெய் கூட கொடுத்திருக்கிறார் என்றால் அத மூலம் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்க போகிறார்னு அர்த்தம். அதை நீங்க ஆண்டவர்கிட்ட என்ன செய்யுங்க, கொண்டு வாங்க. அப்போ உங்க குடும்பத்துல அந்த ஒரு குடம் என்னங்கிறத 2 விதத்துல சொல்றேன். ஒன்று உங்களுடைய கணவர், அவர் தான் உழைச்சு நம்ம குடும்பத்தை என்ன செய்யணும், காப்பாற்றணும். ஆண்டவர் சொல்றாரு, அந்த கணவரை அவருடைய உழைப்பை நீ எங்க கொண்டு வா, கர்த்தரிடத்துல கொண்டு வா, நான் அதை ஆசீர்வதிச்சு தாரேன். உன் கணவருடைய உழைப்பின் மூலம், அதனுடைய வருமானத்தின் மூலம் உன் கடன் எல்லாம் ஆண்டவர் தீர்க்க போகிறார். அல்லேலூயா. ஐயா, என்னுடைய கணவர் மோசமானவர், ஒன்றுக்கு உதவுறவர், சண்டைக்கு வருவார், குடிகாரர், பாவி, அவரை தான் நீ ஆண்டவர்கிட்ட கொண்டு வா. அந்த குடத்தை ஆண்டவர்கிட்ட கொண்டு வா. அதற்குள்ளும் எண்ணெய் இருக்கிறது. அல்லேலூயா. அதை யோசிச்சிருக்கீங்களா? கணவர் மேல குற்றத்தை மாத்திரம் தானே சொல்ல முடியுது, மனைவி மேல ஃபால்ட் தானே சொல்ல முடியுது. ஆனால் அவர்களுக்குள்ளும் ஒரு அபிஷேக எண்ணெய் இருக்கிறது. அதை ஆண்டவர் இடத்துல கொண்டு வான்னு சொல்றாரு. உங்க கணவரை ஆண்டவரிடத்துல ஒப்பு கொடுங்க, உங்க மனைவியை ஆண்டவரிடத்துல ஒப்பு கொடுங்க, அடங்காப்படாதே சுத்துறவங்க பிள்ளைகளை ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. அவர்களுக்குள்ளும் ஒரு அபிஷேகம் இருக்கிறது. அதை ஆண்டவர் என்ன செய்யறாராம், பெருக பண்ணுகிறார். அந்த 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரத்துல நீங்க வாஸ்து பாத்தீங்க, 7ஆம் வசனத்தை வாஸ்து பாருங்க. அவன் போய் தேவனுடைய மனுஷனுக்கு அதை அறிவித்தால், அப்பொழுது அவன் நீ போய் அந்த எண்ணெயை விற்று உன் கடனை தீர்த்து மீந்ததை கொண்டு நீ பாருங்க. அப்ப நீங்க ஆண்டவர் சொல்றாரு, உன் கையின் பிரயாசத்தை நான் என்ன செய்ய போகிறேன், ஆசீர்வதிக்க போகிறேன். உன்னுடைய மாவு தொட்டியும் உன்னுடைய
உன்னுடைய எண்ணெய் இது என்ன செய்யப்பட்டிருக்கும், ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். அப்போ உங்க கடனை எல்லாம் நீங்க தீர்க்க போறீங்க. யாருக்கெல்லாம் அந்த நம்பிக்கை இருக்கு? என்னென்ன கடன் உங்க குடும்பத்துல இருக்குது, பிசினஸ்ல வந்திருக்கலாம், இல்லாட்டி உங்க சொந்த பிரச்சனையில வந்திருக்கலாம், வீடு கட்டுறதுல வந்திருக்கலாம், உடல்நிலை சரியில்லாம இருந்தனால அப்படி கடன் பிரச்சனை வந்திருக்கலாம். எந்த ரூபத்துல இந்த கடன் பிரச்சனை இருந்தாலும் உங்ககிட்ட இருக்கிறத ஆண்டவர் ஆசீர்வதிக்க போகிறார். உங்க கையில இருக்கிறத ஆண்டவர் ஆசீர்வதிக்க போகிறார். ஆனா அது யாருடைய கரத்திற்கு மாற்றப்படணும்? கர்த்தருடைய கரத்திற்கு மாற்றப்படணும். பிரதர் அண்ட் சிஸ்டர்ஸ், நீங்க தான் அந்த ஒரு குடம் எண்ணெய், நீங்க தான் அந்த குடம். உங்களுக்குள்ள ஒரு அபிஷேகம் இருக்கிறது, உங்களுக்குள்ள எல்லாவற்றையும் மேற்கொள்ளக்கூடிய ஒரு நிறைவு உங்களிடத்துல இருக்கிறது. அது உங்களுக்கு தெரியல. ஒருவேளை நீங்க இப்ப செஞ்சிட்டு இருக்க பிசினஸ், நீங்க செஞ்சிட்டு இருக்க தொழில கூட அந்த ஒரு பிசினஸ் கூட குறைவு இருக்கலாம். ஆண்டவர் சொல்றாரு, அதை என்கிட்ட கொண்டு வச்சிரு, என் முன்னாடி சொல்லிட்டு நீ கம்முன்னு இரு, நான் அதுல இருந்து அப்படியே நிரம்பி வெளியே பண்ண போகிறேன். அப்ப அந்த பாத்திரம் என்ன செய்யுமா? நிரம்பி வலிமை. என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது, ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். உன் கையின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு அதில் பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். இனி நீயோ கடன் வாங்காதிருப்பாய், மற்றவர்களுக்கு கடன் கொடுப்பாய். இனிமேல் நீங்கள் மற்றவர்களுக்கு கடன் கொடுக்கும்படி, இல்லை என்று சொல்றவங்களுக்கு உங்க கையை நீட்டி கொடுக்கும்படி ஆண்டவர் உங்களை வாங்கும் கரங்களாய் இல்லாமல் கொடுக்கும் கரங்களாய் மாற்ற போகிறார். அல்லேலூயா. ஃபைனான்ஸ்காரன் காலமே வந்து உங்க வீட்டு கதவை தட்டி, அம்மா உங்களுக்கு ஃபைனான்ஸ் வேணும்னு கேட்டா, உனக்கு ஃபைனான்ஸ் வேணா சொல்லு, நான் தரேன் நீங்க சொல்லணும். சொல்லுவீங்களா? ஏற்கனவே வீட்டில் 4 புக்கு இருக்குன்னு சொல்றாங்களா? கை தூக்குங்க பார்க்கலாம். சிவப்பு கலர், மஞ்சள் கலர், பச்சை கலர், ப்ளூ கலர்ல தண்டல் புக்கு, தண்டல்காரன் புக்கு இருக்கும். 10,000 ரூபாய்க்கு ஒரு கலர் வச்சிருப்பான், 5,000 ரூபாய்க்கு ஒரு கலர் வச்சிருப்பான். அந்த புக்கெல்லாம் தூக்கி தூர எரிஞ்சிருங்க, நம்பிக்கையோட தூர எரிஞ்சிருங்க. ஆண்டவர் உங்க கடனெல்லாம் அடைச்சிருவாரு. அல்லேலூயா. அப்போ அந்த ஒரு குடம் எண்ணெய்ன்னு சொல்லப்படுகிற குடமாக்கி நீங்கள் கர்த்தருடைய கரத்திற்கு மாற்றப்படணும். அப்படி மாற்றப்பட்டால் இந்த கடன் சிறையிருப்பிலிருந்து ஆண்டவர் உங்களை மாற்றுவார். கடைசியாக வியாதிங்கிற சிறையிருப்பு. யோபுவின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். நான் என் உமிழ்நீரை விழுங்காதபடி எத்தனை காலம், சத்தமா வாசிங்க பார்க்கலாம். நான் என் உமிழ்நீரை விழுங்காதபடி, நான் என்னை உமிழ்நீரை கூட விழுங்காதபடி எத்தனை காலம், எத்தனை காலம் என்னை நெகிழாமலும் என்னை விடாமலும் இருப்பீர். மண்ணுயிரை காப்பவரே, மண்ணுயிரை காப்பவரே, பாவம் செய்தேனானால் உமக்கு நான் செய்ய வேண்டியது என்ன? உமக்கு நான் செய்ய வேண்டியது என்ன? நான் எனக்கு தானே பாரமாய் இருக்கும்படிக்கு, நான் எனக்கு நானே பாரமாய் இராதபடி இருக்கும்படிக்கு நீர் என்னை உமக்கு இலக்காக வைத்தது என்ன? நீர் என்னை உமக்கு இலக்காக வைத்தது என்ன? யோபுங்கிற பக்தனை பத்தி எல்லாருக்குமே தெரியும், அப்படித்தானே? தெரியுமா தெரியாதா? கிறிஸ்தவங்களுக்கு தெரியும், கிறிஸ்தவ அல்லாதவங்களுக்கு தெரியாது. யோபு என்ற ஒரு மனிதன் இருந்தான். அவன் கர்த்தருக்கு பயந்தவனா இருந்தான், அவன் உண்மை உள்ளவனா இருந்தான், அவன் பெரிய பணக்காரனா தான் இருந்தான். நல்ல பணக்காரன், பெரிய பிள்ளைகள்லாம் இருந்துச்சு, செல்வ செழிப்போடு இருந்தான். ஒரு நாள் சாத்தான் அப்படியே வரும்போது ஆண்டவர் சாத்தானை கூப்பிட்டு, சும்மா போனவனை கூப்பிட்டு வச்சு, நீ எங்கடா போயிட்டு வரேன்னு கேட்கிறாரு. கேட்டதோட மாத்திரம் இல்லாம, என் தாசனாகிய யோபுவின் மேல் நீ கண் வைத்தாயோ கவனம் வைத்தாயோன்னு கேட்கிறாரு. அப்படின்னா அர்த்தம் என்ன தெரியுமா? உலகம் முழுசும் சுத்தி வருகிற சாத்தான் கர்த்தருடைய பிள்ளைகள் மேல தன்னுடைய கண்ணை வச்சு, இவன் எப்படா நல்லா இருக்கிறான், எப்படி இவன் பெரிய பணக்காரனானா அப்படின்னு யோசிப்பான். பைபிள் சொல்லுகிறது யோபு 1:10 சாத்தான் சொல்றான், நீர் அவனை சுற்றிலும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றிலும் என்ன செஞ்சிட்டீங்க? வேலி அடைச்சனால இன்னைக்கு அவன் பெரிய பணக்காரனா இருக்கான், எந்த பிரச்சனையும் இல்லாம இருக்கான். கொஞ்சம் எனக்கு டைம் கொடுங்க, ஒரு வேலையை நான் கொஞ்சம் என்ன செய்ய போறேன், புடிங்கி விட போறேன், அதுக்கு அவன் என்ன செய்யறான்னு பார்ப்போம். அதுதான் நீர் என்னை கொண்டு இப்படி வைத்தது என்ன, அவன்கிட்ட கொண்டு என்ன சேர்த்து விட்டது என்ன யோபு கேட்கிறாரு. அப்போ முதல் வேலையை அவன் என்ன செய்யறான்? அவனுடைய ப்ராப்பர்ட்டி எல்லாத்தையும் என்ன செஞ்சுட்டான்? அழிச்சிட்டான். ரெண்டாவது பிள்ளைகள் எல்லாரும் என்ன செஞ்சுட்டான்? சாகடிச்சிட்டான். இந்த 2 சம்பவம் நடக்கும் போது யோபு சொல்றான், எனக்கு கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக சோத்திரம் சொல்லி முடிச்சிட்டான். அதுலயும் சாத்தான் தோத்துட்டான். 3வது ஒரு பிளான் பண்ணான். சரி, இவன் எப்படினாலும் உழைச்சி இழந்தது என்ன செய்ய முடியும்?
சம்பாத்தியம் பண்ண முடியும். அப்ப என்ன செய்யலாம்? அவன் சரீரத்துல என்ன செஞ்சிடணும்? கையை வச்சிடணும். சரீரம் முழுவதும் ஒரு வியாதி கொண்டு வச்சான். அவன் பெரிய மாளிகையில் இருந்தவன் தெருவுக்கு வந்துட்டான். வியாதினால சிறை இருப்பு 13 மாதங்கள். யோபு வியாதி பெற்றிருந்த காலம் 13 மாதங்கள் என்று யோபினுடைய சரித்திரம் சொல்லுது. அந்த யோபினுடைய சரித்திரத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா, யோபுக்கு இந்த பக்கமும் சொரிய முடியாது, இந்த பக்கம் சொரிய முடியாது. உடம்பு ஃபுல்லா கொடுமையான வியாதி. இந்த பக்கம் திரும்பி இருக்கும்போது இந்த பக்கம் நாய் வந்து என்ன செய்தது? அவனை நக்கிட்டு இருந்தது. அப்படி ஒரு பயங்கரமான வியாதியில எல்லாரும் போயிட்டாங்க. அவன் கூட இருந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ஆப்போசிட்டா மாறிட்டாங்க. மனைவியும் கூட அவளை விட்டு பிரிஞ்சு போயிட்டான். அவன் மனைவி தான் சொல்றா, சீ நீலாம் ஒரு மனுஷனாயா, இந்த கடவுளை நீ நம்பிட்டு இருக்கிய, இதை விட்டு நீ செத்து என்ன செய்யி, தொலைஞ்சு போ, ஜீவனை விடும் அப்படின்னு சொல்றா. அப்படிப்பட்ட சூழ்நிலை அவர் சொல்றாரு, தேவனிடத்தில் இதுவரை நன்மைகளை பெற்ற நாம் கொஞ்சமாவது தீமையை என்ன செய்ய வேண்டாமா, அனுபவிக்க வேண்டாமான்னு அந்த நேரத்துல கூட ஆண்டவரை விட்டு கொடுக்காம இருந்தாரு. அந்த யோபுவை போல இன்னைக்கு நம்ம நிறைய வியாதிகள்ல இருக்கலாம் சிஸ்டர். பல மாதங்களாக பல வருடங்களாக சாத்தான் நமக்கு ஒரு பெரிய வியாதியை கொடுத்துட்டே இருக்கலாம். இந்த யோபினுடைய சரித்திரத்துல பின்னாடி ஒரு பெரிய ரகசியம் இருக்கிறது. யோபை குறித்து ஆண்டவர் நல்ல சாட்சி கொடுத்தாரு. இந்த சாட்சி கொடுத்த அந்த குடும்பத்தின் மீது தான் யோபு சாத்தான் அப்படி இறங்கினான். ஏன்னா தேவனுடைய திட்டம் யோபுக்கு 2 மடங்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கணும், இன்னும் பெரிய ஆசீர்வாதத்தை கொடுக்கணும். அதை சோதிப்பதற்காகவே சாத்தான் அப்படி வந்தான். இன்னைக்கு உங்களுக்கும் நிறைய ஆசீர்வாதத்தை ஆண்டவர் வச்சிருக்கிறாரு. யோபுவை எப்படி ஆசீர்வதித்தாரோ அப்படிப்பட்ட நிறைய ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. ஆனா யோபுவை போல் நாம் இருப்போமானால், யோபுக்கு வந்த சோதனைகளை தாங்க நம்மால் முடியும். அல்லேலூயா. எல்லா நண்பர்கள்லாம் அசிங்கமா பேசுறாங்க. யோபு சொன்னார் பாத்தீங்களா, மண்ணுயிரை காப்பவரே, நான் என்ன பாவம் செஞ்சேன்னு சொல்லுங்க, நான் என்ன தப்பு பண்ணேன்னு சொல்லுங்க, நீ அதுல இருந்து நீங்க என்ன செஞ்சிருங்க, ரிலீஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாரு. யோபு 7ஆம் அதிகாரத்துல நீங்க யோபு 16ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. யோபு 16:22. குறுகின வருஷங்களுக்கு முடிவு வருகிறது, நான் திரும்பி வராத வழியே போவேன். குறுகின வருஷங்களுக்கு முடிவு வருகிறது. ஆமென் சொல்லுங்களேன். இது வரைக்கு யோபுவை போல கஷ்டத்துல வியாதிகளை சரீரத்துல அனுபவிச்சுட்டு இருக்கீங்கன்னா ஆண்டவர் சொல்லுகிறாரு, உங்களுக்கு அந்த வியாதிக்கு ஒரு முடிவு வருகிறது. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. வியாதி பட்டிருக்கிறேன் என்று நகரத்தார் இனி சொல்லாதிருப்பார்களாக. இனி உங்க சரீரத்துல எந்த வியாதியுமே என்ன செய்யாது, இருக்காது. நீங்க சொல்லிட்டு இருப்பீங்க, சகோதரிகளும் சொன்னாங்க பயங்கரமான பேக் பெயின் அப்படிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆண்டவர் சொல்லுகிறார், அதற்கு ஒரு முடிவு வருகிறது. அல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் நல்ல சுகத்தை உங்களுக்கு கொடுக்க போறாருங்க. அந்த முடிவு எப்படி வருமா? நமக்கு கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதத்தை நம்ம திரும்ப பெற்றுக்கொள்ள போறோம். நம்முடைய சிறை வாழ்வு மறைய போகிறது. வியாதிங்கிற சிறை வாழ்வு இன்னைக்கு நம்மளை விட்டு மறைய போகிறது. யாரெல்லாம் நம்புறீங்க? கையை தூக்கி நல்லா வைத்து காட்டுங்க. ஆண்டவரை நோக்கி உங்க கைகளை உயர்த்திட்டீங்கனாலே ஆண்டவர் இந்த கைகள் வழியாக அவருடைய வல்லமை இறங்கும். உங்கள் மீது அந்த வல்லமை இறங்கும். உங்கள் எலும்புகளுக்குள்ள இறங்கும், உங்க நரம்புகளுக்குள்ள இறங்கும், உங்க சரீரத்தில் உள்ள ஒவ்வொரு பகுதிகளுக்கும் இறங்கும். உங்கள் வியாதிகள் எல்லாம் சுகமாக போகிறது. சீக்கிரமே குறுகின காலத்துல சொல்லுக்கு இந்த ஆராதனை முடியறதுக்கு 5 நிமிஷம் இருக்கு. இந்த 5 நிமிஷத்துக்குள்ள உங்களுக்கு ஆண்டவர் சுகத்தை கொடுப்பாரு. அல்லேலூயா. அப்போ அந்த ஆசிரியை நம்ம திரும்ப பெறுவணும். நம்முடைய மண்மேடுகள் யாவும் ஆண்டவருடைய வீடாகணும். நம்முடைய சிறை வாழ்வு மறையும், சீர்வாழ்வு என்ன செய்யுமா, மலரும், சீயோனின் மகிமை திரும்பும். உங்களுடைய சிறை வாழ்வு, இந்த வியாதினால் சிறைப்பட்டிருக்கிற சிறை வாழ்வு மறைய போகிறது. நம்முடைய குடும்பங்களிலே ஒரு மகிழ்ச்சியான காரியம் ஒன்று நடக்க போகிறது. எல்லாருக்கும் சில குடும்பங்கள்ல ஒரு மங்களகரமான காரியங்கள் இனி நடக்க போகிறது. அல்லேலூயா. ஒரு மகிழ்ச்சியின் காரியங்கள் நடக்க போகிறது. நாம் ஆண்டவரை நோக்கி அந்த ஒரு பாடல் 4 லைனை படித்து நான் முடிக்க போகிறோம். ஆனந்த துதி ஒலி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் தோணிக்கும். ஆடல் பாடல் துதி ஒலி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் தோணிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆகாய
அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆதி நிலையே இடுவோமே, ஆசி திரும்ப பெறுவோமே. பாலான மண்மேடுகள் யாவும் பாராளும் வேந்தன் மனையாகும். சிறை வாழ்வு மறையும், சீர்வாழ்வு மலரும், சீயோனின் மகிமை திரும்பும். சிறை வாழ்வு மறையும், சீர்வாழ்வு மலரும், சீயோனின் மகிமை திரும்பும். ஆனந்த துதி ஒலி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் தொலைக்கும். ஆகாயவின் வினாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆகாயவின் வினாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். உங்கள் சிறைவாழ்வு மறையும், வியாதியின் சிறைவாழ்வு மறையும். யோபு கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணினா. யோபு 42 சொல்லப்பட்டிருக்கிறது, யோபு கர்த்தரை நோக்கி வேண்டுதல் செய்த போது கர்த்தர் அவன் சிறை இருப்பை மாற்றினார், அவன் வியாதிகளிலிருந்து விடுதலை பெற்றான். யோபு 42 கடைசி வசனம் சொல்கிறது, அவன் 4 தலைமுறைகளை அவன் பார்த்தான், இழந்தவற்றை எல்லாவற்றையும் ரெண்டத்தனையாக பெற்றுக்கொண்டான். யோபு 140 வருடங்கள் உயிரோடு இருந்து, நெடுநாளாய் உயிரோடு இருந்து சம்பூர்ணமுடையவன மரித்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு இந்த வியாதியின் கொடுமைகளினால் சிறைப்பட்டு எல்லாவற்றையும் இழந்து அடுத்து என்ன செய்வது என்று தெரியாம தெருவில் நீங்க நிற்கிற நிலைமையில இருக்கீங்கன்னா, இன்னைக்கு ஆண்டவர் சொல்கிறார், உன் வியாதிகள் எல்லாவற்றையும் மாற்றப் போகிறேன், நான் உன்னை புடமிட்டேன், இனி நீ பொன்னாக விளங்குவாய். யோபுவை ஆண்டவர் புடமிட்டார், வியாதியின் மூலமாக புடப்பட்டார், அவன் பொன்னாக விளங்கினான், சுத்த பொன்னாக விளங்கினான். அவன் தான் சொன்னான், என் தேவன் எனக்கு செய்ய நினைத்தது தடைபடாது, அவர் சகலத்தையும் செய்ய வல்லவர். இன்னைக்கு உங்களுக்கு வியாதியினால் பாதிக்கப்பட்டிருக்க சிறையிருப்பில் உங்களுக்கு தேவன் செய்ய போகிற நன்மையான காரியம் தடைபடாது, அவர் சகலத்தையும் செய்ய வல்லவர். இனிமே நீங்க ஹாஸ்பிட்டலுக்கு பைசா கொடுக்க கூடாது. அல்லேலூயா. ஒரு தீர்மானம் எடுங்க, நான் ஆஸ்பத்திரிக்கு போக மாட்டேன்னு சொல்லுங்களேன். ஆஸ்பத்திரிக்கு நான் என்ன செய்ய மாட்டேன், போக மாட்டேன். ஆனா ஒரு ஆஸ்பத்திரி உங்களுக்கு இருக்கு, அதுதான் நீங்க போகிற சபை. அங்க ஒரு டாக்டர் இருக்காரு, அவர் தான் ஆண்டவர். அவர்கிட்ட வாங்க, ஆண்டவர் உங்களுக்கு சுகத்தை கொடுத்துருவாரு. சரிங்களா? கடைசி தான் முக்கியமானது, கர்த்தருக்காக சிறை வைக்கப்படுதல். நீங்க எல்லாம் நீங்க ஆண்டோடைய பிள்ளைகளா இருக்கீங்க, உங்களுக்கு ஒரு சிறை இருக்கிறது. நான் என்ன சொல்ல, ஆரம்ப ஜெபத்தில் நம்ம பண்ணோம், பொன்ராஜ் பிரதர் ஜெபம் பண்ணாங்க. வருகிற நாட்கள்ல இப்ப 12 மாநிலங்கள்ல ஆண்டவருக்கு விரோதமான சட்டங்கள் கொண்டு வரப்படுகிறது. அது தமிழகத்துக்கு எந்த நேரத்தில் கூட என்ன செய்யலாம், வரலாம். அப்ப இதே மாதிரி நம்ம கூடி ஆராதிக்கலாம் முடியவே முடியாது. ஒன்லி போன்ல பாஸ்டர் எனக்காண்டி கொஞ்சம் ஜெபம் பண்ணுங்க, இப்படிதான் சொல்ல முடியும். பாஸ்டர் பைபிள் எடுத்துட்டு போனா மறிச்சு அடிக்கிற கூட ஆள் இருக்கு, தூக்கி ஜெயில வைக்கிறதுக்கு ஆள் இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு கொடுமையான காலம் வரப்போகிறது. பைபிள் சொல்கிறது கொடுமையான காலங்கள் வரும் என்று அறிவீர்களாக. அன்னைக்கு வசனத்தை தேடி, சத்தியத்தை தேடி, ஊழியக்காரங்களை தேடி ஜனங்கள் அங்கெங்கேயும் ஓடுவாங்க, தேடுவாங்கன்னு இருக்கும். பைபிளில் தான் சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் அது உங்களுக்கு என்ன செய்யாது, கிடைக்காது. வசனம் கிடைக்கக்கூடாத ஒரு காலம் வருகிறது. வேதத்தில் சொல்லப்பட்டிருக்குது, ஆகார குறைவினால் உண்டாகும் பஞ்சமும் அல்ல, ஜல குறைவினால் உண்டாகும் தாகமும் அல்ல, வேத வசனம் கிடைக்க கூடாத ஒரு கொடிய காலத்தை நான் அனுப்ப போகிறேன். அப்ப இந்த பைபிளை தூக்கி வாசிக்க கூட நம்மளால முடியவே முடியாது. அப்படிப்பட்ட ஒரு கொடுமையான காலங்கள் வரும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி ஒரு காலம் அப்போஸ்தல காலத்தில் இருந்தது. அப்போஸ்தல நடபடிகளின் புஸ்தகம் 16, டக்குன்னு வாசிக்கணும். அப்போஸ்தல நடபடிகளின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். அவன் இப்படிப்பட்ட கட்டளையை பெற்று அவர்களை உட்காவலரையிலே அடைத்து அவர்கள் கால்களை தொழுமரத்தில் மாட்டி வைத்தான். நடுராத்திரியிலே பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். காவலில் வைக்கப்பட்டவர்கள் அதை கேட்டு கொண்டிருந்தார்கள். சடுதியிலே சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் அசையும்படியாக பூமி மிகவும் அதிர்ந்தது. உடனே கதவுகள் எல்லாம் கதவுகள் திறந்தது, எல்லாருடைய கட்டுகளும் கலன்று கலந்தது. ஹல்லேலூயா. ஆண்டவருக்காக நீங்க நிற்கும் பொழுது உங்களுக்கு சிறை வாழ்க்கை வருமானால், உங்களை சிறையில தூக்கி போட்டாங்கன்னா போடுவாங்கன்னு தான் சொல்லுங்க. என் நாமத்து நிமித்தம் நீங்க எங்க போவீங்க,
காவலில் வைக்கப்படுவீங்க, அடைக்கப்படுவீங்க, அடிக்கப்படுவீங்க, நொறுக்கப்படுவீங்க சொல்லியிருக்கு. பயந்துடாதீங்க. நமக்கு ஏன்டா இந்த பொழப்பு, பேசாம ஆண்டவர் வேண்டாம் ஒருத்தர் வேண்டாம்னு விட்டுட்டு ஓடிட வேண்டியதான்னு இப்பவுமே நினைச்சிடாதீங்க. கிறிஸ்தவர்களாக இருந்தால் சில பாடுகள் வரும். ஆனா அப்படிப்பட்ட ஒரு காலம் வரும். அப்படிப்பட்ட காலம் வரும்போது பவுலும் சீலாவுங்கிற ஊழியக்காரங்க என்ன பண்ணாங்களோ அந்த இடத்துல இருந்து தேவனை என்ன செய்தாங்க? துதித்து கொண்டிருந்தாங்க. சிறைச்சாலையில சிறை இருப்புகள், அது தொழு மரம் சொல்றது வித்தியாசமானது. ஒரே மரத்துல கையும் காலையும் என்ன செஞ்சிருவாங்க? ஓட்டக்களை விட்டு என்ன செஞ்சிருவாங்க? டைட் பண்ணி வச்சிருவாங்க. அப்போ பெண்டிங் டைப்ல தான் உட்கார்ந்துட்டு இருக்கணும். பாத்ரூம் எல்லாம் அதுல தான் போகணும். ஒண்ணுமே பண்ண முடியாது. அப்படிப்பட்ட ஒரு தொழு மரத்துல மாட்டி வைக்கப்பட்ட நேரத்துல கூட அவங்க 2 பேரும் ஆண்டவரை துதிச்சாங்க. வாசல், அந்த பூமி என்ன செய்தது? சிறைச்சாலையே அதிர்ந்தது, கதவுகள் திறந்தது, அவர்களை போட்டிருந்த விலங்குகள் கலந்து விழுந்தது. இன்னைக்கு கர்த்தர் நிமித்தம், ஆண்டவர் நிமித்தம் உங்க குடும்பத்துல சாத்தான் நிறைய பிரச்சனைகளை கொண்டு வரலாம், சிறையிருப்பை கொண்டு வரலாம், வியாதிகளை கொண்டு வரலாம், வேதனைகளை கொண்டு வரலாம், வியாபாரத்துல நஷ்டங்களை கொண்டு வரலாம், குடும்பத்துக்குள்ள பிரச்சனைகளை கொண்டு வரலாம், திருமண காரியங்கள் தடைபடலாம், குழந்தை பாக்கியங்கள் தடைபடலாம், குடும்பத்துக்குள்ள பிரிவினைகள் வந்து கணவன் மனைவி பிரிந்து வாழ்கிற சூழ்நிலை வரலாம். இப்படி எந்த சூழ்நிலையில ஏதாவது ஒண்ணுல நீங்க பாதிக்கப்பட்டிருப்பீங்கன்னா கர்த்தரை துதியுங்க, அந்த கட்டுகள் கலந்து போக போகிறது. கர்த்தரை துதியுங்க, அந்த சிறைச்சாலை கதவுகள் திறக்கப்பட போகிறது. கர்த்தரை துதியுங்க, உங்க கையில் இருக்க விலங்குகள் முறிந்து விழப் போகிறது. ஒரு திறந்த வாசல் உங்களுக்கு உண்டாக போகிறது. வெளிப்படுத்தலின் சுவிசேஷம் கடைசியாக வாசித்து நான் ஜெபிக்கும்படி எழுதியிருப்போம். வெளிப்படுத்தல் எடுத்துடுங்க. வெளிப்படுத்தல் கடைசியில் இருக்கிறது பைபிள்ல 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தையும் 10ஆம் வசனத்தையும் வாசிங்க. வெளிப்படுத்தல் 2ஆம் அதிகாரம். உன் கிரியைகளையும் உன் உபத்திரவத்தையும் நீ ஐஸ்வர்யம் உள்ளவனாய் இருந்தும் உனக்கு இருக்கிற தரித்திரத்தையும் தங்களை யூதர் என்று சொல்லியும் யூதராயிராமல் சாத்தானுடைய கூட்டமாய் இருக்கிறவர்கள் செய்யும் தூஷணத்தையும் அறிந்திருக்கிறேன். நீ படப்போகிற பாடுகளை குறித்து எவ்வளவும் பயப்படாதே, எல்லளவும் நீ பயப்படாதே. இதோ நீங்கள் சோதிக்கப்படும் பொருட்டாக பிசாசானவன் உங்களில் சிலரை காவலில் போடுவான். 10 நாள் உபத்திரவப்படுவீர்கள். 10 நாள் தான் நீங்க உபத்திரப்படுவீங்க. ஆகிலும் நீ மரண பரியந்தம் உண்மையாயிரு. அப்பொழுது ஜீவ கிரீடத்தை உனக்கு தருவேன். அல்லேலூயா சொல்லுங்க. நல்ல சத்தமா சொல்லுங்களேன். இந்த பிரேயர் முடிஞ்ச உங்களுக்கு திருப்தியா ஒரு நல்ல ஆகாரத்தை ஆண்டவர் உங்களுக்கு வச்சிருக்கிறாரு. நம்ம அதை சாப்பிடறதுக்கு முன்னாடி இந்த ஆவிக்குரிய மன்னாவை நீ உனக்கு வரப்போகிற பாடுகளை குறித்து, கஷ்டங்களை குறித்து எவ்வளவு வேணும் நீ கவலைப்படாமல் ஆண்டவர் இடத்துல நீ உண்மையா இருந்தால் ஜீவ கிரீடத்தை உனக்கு நான் தருவேன். ஆண்டவர் நமக்கு இந்த உலகத்துல வச்சிருக்கிறதுல சொத்து, இந்த ப்ராப்பர்ட்டியெல்லாம் நம்ம வாழ்ற கொடுத்திருந்தாலும் நமக்குன்னு பரலோகத்துல ஒரு வச்சிருக்காரு, ஒரு ஜீவ கிரீடன் ஒன்று வச்சிருக்கிறாரு. நம்முடைய ஓட்டம் அதை நோக்கி தான் என்ன செய்யணும்? போகணும். உலகத்தை நோக்கி இல்லை சிஸ்டர், உலகத்தை நோக்கி. நீங்க சமீபத்துல ஒரு நியூஸ் பார்த்திருப்பீங்க. 15 லட்சம் ரூபாய், 15 லட்சமோ 18 லட்சம் ரூபாய்க்கு ஒரு காரு ஒருத்தர் வாங்கினாரு. அந்த காரை வாங்கிட்டு அந்த ஷோரூம்ல இருந்து எடுத்துட்டு ஒரு 200 அடி தூரம் தான் போயிருப்பாரு. ஆக்சிடென்ட் ஆகி செத்து போயிட்டாரு. அப்போ உங்களுக்கு என்ன பிரயோஜனம்? 18 லட்சம் ரூபாய்க்கு கார் வாங்கி ஒரு 200 அடி தூரம் கூட அதை என்ன செய்ய முடியல, ஓட்டிட்டு போக முடியல. நம்ம எவ்வளவு பிளான்ட் நமக்கு இருக்கலாம், எவ்வளவு ப்ராப்பர்ட்டி இருக்கலாம், நம்மளை புதைக்கிறதுக்கு ஒரு 6 அடி இடம் நமக்கு கிடைக்கான்னு பாருங்க. இல்ல சுடுகாட்டில் கொண்டு எரிக்கிறக்காவது ஒரு இடம் நமக்கு இருக்கான்னு பாருங்க. அது கிடைச்சாலே பெரிய ஆச்சரியமான காரியம். எனவே இருப்பதே போதும் என்று திருப்தியாக வாழ நாம் என்ன செய்வோம்? கற்றுக்கொள்வோம். இந்த உலகத்தில் நம்ம இருக்கிற வரைக்கும் நம்மால மற்றவங்களுக்கு ஏதாவது உதவி செய்ய முடியுமா பார்ப்போம். ஏழைகளின் கண்ணீரை துடைக்கிறதுக்கு மனம் இறங்குவோம். நம்ம கூட படிக்கிற பிள்ளைங்க கஷ்டப்படுறாங்கன்னா அவங்களுக்கு உதவி செய்ய முடியாட்டியும் அவங்களுக்காக பாரத்தோடு என்ன செய்யுங்க? பிள்ளைகளை என்ன செய்யுங்க? அதுக்காண்டி பிரேயர் பண்ணுங்க. நம்மளை சுத்தி ஏதாவது கஷ்டப்பட்டவங்க வியாதியஸ்தங்க இருந்தாங்கன்னா அவங்களால நம்ம உதவி செய்ய முடியாது. அவங்களுக்காக என்ன செய்யுங்க? அவங்க மீது அன்பு செலுத்துங்க. அவங்கள போய் விசாரிங்க. நம்மளால முடிஞ்சது அவங்களுக்கு என்ன செய்யுங்க? உதவி செய்யுங்க. நானும் அப்படித்தான் நினைக்கிறோம். நம்ம இந்த எலுமிச்சபேட்டுக்கு வர்ற குடும்பங்களுக்கு எப்படியாவது நம்ம ஏதாவது ஒரு உதவி செய்யணும்னு ஒரு வச்சு ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணிட்டு இருக்கோம். ஆண்டவர் தான்
கர்த்தர் அதற்கான வாசலை என்ன செய்வார்? திறப்பார். ஏழைக்கு இறங்குறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான், அது திருப்பி என்ன செய்வாராம்? ஆண்டவர் கொடுப்பார். இந்த நாளிலும் நம்ம அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை மாற்றத்தை கொண்டு வந்தா சிறையிருப்பு நமக்கு மாறும். இந்த நாளில் இந்த உபாச ஜபத்திற்காக ஒரு காணிக்கை கொடுத்து நீங்க நல்ல சாப்பாடு கொடுக்கணும்னு சொன்னாங்க. நன்மங்கலத்தில் வந்திருக்கிற பொண்டாட்டி குடும்பத்தினர் கர்த்தர் அவர்களை என்ன செய்யட்டும்? ஆசீர்வதிப்பாராக. நாம் ஜெபிக்கும்படி எழுந்திருக்கலாம். ஆண்டவர்கிட்ட நம்ம அர்ப்பணிக்க போகிறோம். இது அர்ப்பணிக்கிற நேரம். எல்லாரும் அப்படி கண்களை மூடி நாம் ஜெபிக்க போகிறோம். எல்லாரும் கண்களை மூடுங்க. இந்த உபாச ஜெபம் உங்களுக்கு பிரயோஜனம் உள்ளதா இருக்கணும். உங்கள் சிறை வாழ்வு மறையணும். உங்கள் சிறையிருப்பிலிருந்து நீங்க விடுதலை பெறணும். வியாதிங்கிற சிறையிருப்பு, கடனுங்கிற சிறையிருப்பு, கணவனால் சிறையிருப்பு, மனைவியால் சிறையிருப்பு, குடும்பத்தில் பிரச்சனைகளால் சிறையிருப்பு, கற்பத்தடைங்கிற சிறையிருப்பு, திருமண தடைங்கிற சிறையிருப்பு, இந்த சிறையிருப்புகள் இந்த எல்லாவற்றும் நீங்க திருப்பப்படணும்னா ஆண்டவர்கிட்ட நீங்க நம்ம அர்ப்பணிக்கணும். ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. தயவு செய்து அர்ப்பணித்தேன் என்னை முற்றிலுமாய் அற்புதனாகவும் கரத்தில் அனைத்தும் உமக்கே சொந்தமென்று அன்பரை என்னையே தத்தம் செய்தேன். அனைத்தும் உமக்கே சொந்தமென்று அன்பரை என்னையே தத்தம் செய்தேன். அனைத்தும் கிறிஸ்துவுக்கே என்ன அனைத்தும் அர்ப்பணமே. அனைத்தும் கிறிஸ்துவுக்கே என்ன அனைத்தும் அர்ப்பணமே. என் முழு தன்மைகள் ஆவல்கள் ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுக்குறீங்களா? என் வாழ்க்கை எல்லாமே நான் கிறிஸ்துவுக்கு நான் அர்ப்பணிக்கிறேன். ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. நம்முடைய சரீரத்தை ஒப்பு கொடுங்க. நம்முடைய ஆவியை ஒப்பு கொடுங்க. ஆத்மாவை ஒப்பு கொடுங்க. அப்படியே நம்ம சிறை வாழ்வு திரும்ப பண்ணவா. ஐம்புலன்கள் யாவும் அடங்கிட ஐம்பெரும் காயங்கள் ஏற்றனாதா. வான்புலன்கள் யாவும் அடங்கிட ஐம்பெரும் காயங்கள் ஏற்றனாதா. வான்புவி கிரகங்கள் ஆள்பவரே என்னையும் ஆண்டிட நீரே வல்லோர். வான்பூமி கிரகங்கள் ஆள்பவரே என்னையும் ஆண்டிட நீரே வல்லோர். அனைத்தும் கிறிஸ்துவுக்கே என்ன அனைத்தும் அர்ப்பணமே. அனைத்தும் கிறிஸ்துவுக்கே இந்த அனைத்தும் அர்ப்பணமே. என் முழு தன்மைகள் ஆவல்களும் அனைத்தும் கிறிஸ்துவுக்கே. என் முழு தன்மைகள் ஆவல்களும் அனைத்தும் கிறிஸ்துவுக்கே. ஜெபம் பண்ண கிடவோம். ஆண்டவரிடத்துல நம்மை நாம் அர்ப்பணிப்போம். நம்முடைய ஆவி, ஆத்துமா, சரீரம் எல்லாத்தையும் அர்ப்பணிங்க. ஒரு சின்ன ஆலோசனை தான். யாரால் நீங்கள் சிறை வைக்கப்பட்டிருக்கிறீர்களோ அவருக்காக ஜெபம் பண்ணுங்க. அவரை கொண்டே ஆண்டவர் உங்கள் சிறை வாழ்வை திருப்புவார். எந்த காரியத்தில் சிறை வைக்கப்பட்டு தலை குனிந்திருக்கிறீர்களோ ஆண்டவர் அந்த சிறையிருப்பில் திருப்பி உங்களை தலை நிமிர்ந்து நடக்க செய்வார். எந்த வியாதியினால் பாதிக்கப்பட்டு வீட்டுக்குள்ளே சிறை வைக்கப்பட்டிருக்கிறீர்களோ அந்த வியாதியிலிருந்து ஆண்டவர் உங்களுக்கு விடுதலை கொடுத்து பூரண சுகத்தை கொடுத்து பூரண ஆரோக்கியத்தை கொடுத்து உங்களை பலமுள்ள வெளியே மாற்றி அனுப்புவார். எவ்வளவோ கடன் பிரச்சனை உங்களுக்கு இருந்தாலும் கவலைப்படாதீங்க.
இன்னைக்கு உங்க வியாபாரத்துல உங்க தொழில வருமானம் இல்லை, நான் எதிர்பார்க்கிறது எனக்கு இல்லை, கவலைப்படாதீங்க. நீங்க அதை அப்படியே ஆண்டவர்கிட்ட கொடுங்க. அந்த ஒரு தொழிலை ஆண்டவர் ஆசீர்வதித்து பல குடங்களாக மாற்றுவார். அதை நீங்கள் விற்று அந்த வியாபாரத்தின் மூலம் பெரிய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வீங்க. உங்கள் கண்ணீருக்கு காரணமாய் இருக்கிற சிறைவாழ்வு உங்களிடத்தில் இருக்குமானால் அந்த கண்ணீருக்குரிய காரியத்தை ஆண்டவர் மாற்றி சிறைவாழ்விலிருந்து திருப்பி உங்கள் கையிலே ஆனந்த ஜெயக்கொடியை கத்தர் கொடுக்க போகிறார். நல்ல ஆண்டவரே, உம்மை நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், உடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். இந்த உபவாச ஜெபத்திலே மிகுந்த வாஞ்சியோடு கலந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தாரையும் கத்தர் ஆசீர்வதிங்க. ஆண்டவரே, பாண்டிச்சேரியிலிருந்து வந்திருக்கிற இந்த அருமையான சகோதரனுடைய வாழ்க்கையில இருக்கிற சிறை இருப்பு, அந்த சிறை இருப்பு இன்னும் திருமணமாகாமல் குடும்ப வாழ்க்கைக்குள் செல்ல முடியாமல் சத்துருவானவர் இங்கே உண்டாக்கி வைத்திருக்கிற தடைங்கிற சிறை இருப்பு மாறி அந்த மகனுடைய வாழ்க்கையை கத்தர் ஒளிமயமாக மாற்றுவீராக. ஒரு குடும்ப வாழ்க்கையை கத்தர் அவருக்கு கொடுப்பீராக. இதே போன்று ஆண்டவரே, பலவிதமான பிரச்சனைகளால் சிறையிருப்புக்குள் இருக்கிற ஒவ்வொருவரையும் நாங்கள் நினைக்கிறோம். ஆண்டவரே, திருவான்மையிலிருந்து வந்திருக்கிற இந்த அருமையான சகோதரி வாழ்க்கையில அவங்க பிசினஸ்ல எந்த விதமான விருத்தியும் இல்லாம வருமானங்கள் இல்லாமல் சிரமப்படுகிற அந்த சிறை இருப்பிலிருந்து இன்று ஒரு விடுதலை கொடுப்பீராக. அவருடைய கையின் பிரயாசங்களை கத்தர் ஆசீர்வதிங்க. அப்படி யாரெல்லாம் தங்களுடைய கையின் பிரயாசங்களில் விருத்தி இல்லாமல் தடை ஏற்பட்டிருக்கிறதோ இன்று ஆண்டவர் அந்த தடைகளை உடைக்கிறார். இன்று ஆண்டவர் அந்த தடைகளை உடைக்கிறார். நீங்கள் எல்லாரும் அபிஷேகம் செய்யப்பட்ட பாத்திரம், உங்களுக்குள் அபிஷேக எண்ணெய் இருக்கிறது. அந்த அபிஷேக எண்ணெயை எடுத்து நீங்கள் மற்ற பாத்திரங்களில் ஊற்றுங்க. அந்த அபிஷேக எண்ணெய் உங்களுக்குள் இருக்கிற ஊழியத்தினுடைய அபிஷேகத்தை மற்றவங்க மேல ஊற்றுங்க. ஆண்டவர் அதை பெருக பண்ணுவார். ஆண்டவர் அதை பெருக பண்ணுவார். நீங்கள் வாழ்நாள் எல்லாம் ஆனந்தமாய் மகிழ்ச்சியாய் வாழும்படி அந்த ஒரு குடம் எண்ணெய் உங்களுக்கு நிறைவை கொடுக்கும், உங்கள் குடும்பத்தில் நிறைவை கொடுக்கும், உங்கள் மனதில் நிறைவை கொடுக்கும், உங்கள் வாழ்க்கையில் நிறைவை கொடுக்கும். இனி நீங்கள் சிறைப்பட்டவர்கள் அல்ல, சிறையிலிருந்து விடுதலையாக்கப்பட்டவர்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உங்களை சிறையிருப்பை திருப்புவேன், நான் உங்கள் சிறையிருப்பை திருப்புவேன். இன்னைக்கு திருப்பிட்டாரு, நீங்க இங்கிருந்து விடுதலையாக்கி போறீங்க. எல்லாவற்றும் விடுதலை கத்தர் கொடுத்ததற்காக கத்தருடைய நாமத்தை கரங்களை வைத்து சோதரம் செலுத்துவோமா? சோதரம் 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 சோதரம். என் ஆத்மாவே கத்தரை சோத்திரி, என் முழு உள்ளமையோட பரிசுத்த நாமத்தை சோத்திரி. என் ஆத்மாவே கத்தரை சோத்திரி, கத்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன், ஆமேன், ஆமேன். வெற்றி கோடி பிடித்திடுவோம், நாம் வீர நடை நடந்திடுவோம். வெற்றி கோடி பிடித்திடுவோம், நாம் வீர நடை நடந்திடுவோம். வெள்ளம் போல ஆவிதாமை கோடி பீடிப்பார். வெள்ளம் போல சாத்தான் வந்தாலும் ஆவிதாமை கோடி பீடிப்பார். அஞ்சாதே என் மகனே, நீ அஞ்சாதே என் மகளே. அஞ்சாதே என் மகனே, நீ அஞ்சாதே என் மகளே. வெற்றி கோடி பிடித்திடுவோம், நாம் வீர நடை நடந்திடுவோம். வெற்றி கோடி பிடித்திடுவோம், நாம் வீர நடை நடந்திடுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. பக்கத்தில் உங்க கையை பிடிச்சு சொல்லுங்க, வெற்றி கோடி பிடித்திடுவோம், வீர நடை நடந்திடுவோம். சத்தமா தான் சொல்லுங்களேன், வெற்றி கோடி பிடித்திடுவோம். இனிமேல் உங்கள் வாழ்க்கையில எல்லாம் வெற்றி தான். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்கள் எல்லாருக்கும் நான் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். தயவுசெய்து உட்காருங்க. உங்களுக்கு ஒரு ஆகாரங்களை எடுத்துக்கொண்டு கொடுப்பாங்க, நீங்க வாங்கிக்கோங்க.